கேட்கல சார். ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு உங்க குரல் கேட்காம இருந்துச்சு, இப்ப நல்லா கேக்குதுண்ணா. சரி, ஓகே, நன்றி. ஆன்மீக பெரியவர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற அமைப்பில் திருவாசகத்தின் முதல் பகுதியாகிய சிவபுராணத்தின் கடைசி பகுதியை இன்று எட்டியுள்ளோம். வரிகள் 92, 93, 94, 95 என்று முத்தாய்ப்பாக இருக்கின்ற அந்த 4 வரிகளை சிந்திப்பதற்கு நமக்கு அருள் கூடியுள்ளது. சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய இறை வணக்கத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. அதையும் அவர்களே சொல்வதற்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி. இன்று இறை வணக்கம் ஆதி மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துத்தாண்டவர், அவரும் நமது மாணிக்கவாசகர் போல் சிவன் மேல் பல பாட்டுக்கள் பாடி, மாணிக்கவாசகர் மாதிரியே எனக்கும் நீங்கள் அருளிக்க வேண்டும் என்று சிவனை வேண்டி, கடைசியில் விடாமல் மாணிக்கவாசகருக்கு எப்படி சிவன் அருளினாரோ அதே போல் இவருக்கும் சிவனை அருளச் செய்து, அவர் சிவபெருமான் ஜோதியாக வந்து அவரையும் ஆட்கொண்டு விட்டார் என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த இவர்களெல்லாம் 18ஆம் நூற்றாண்டில் சிவன் பாடியிருக்கிறார்கள். இப்பொழுதுள்ள மும்மூர்த்திகள் தியாகராஜ பாகவதர், சாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர், இவர்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஆதி மும்மூர்த்திகள் அருணாச்சல கவிராயர், மாரிமுத்து பிள்ளை, முத்துத்தாண்டவர், இவர்கள் மூவரும் பாடியிருக்கின்றார்கள். இவர்களுடைய சிறப்பை எல்லாம் நமது செல்வநாயகம் ஐயா சொல்லித்தான் எனக்கே தெரியும். அதற்கு பிறகுதான் நான் எடுத்து இதெல்லாம் பார்த்தேன். அந்த முத்துத்தாண்டவர் பாடிய, சிவன்பேல் பாடிய ஒரு பாட்டையே இன்று நான் இறை வணக்கமாக பாடலாம் என்று இருக்கிறேன். இதில் ராகம் ஒரு புதுவிதமான ராகம், அண்டோலிகா ராகம். சேவிக்க வேண்டும் ஐயா சிதம்பரம், சேவிக்க வேண்டும் ஐயா சிதம்பரம், சேவிக்க வேண்டும் ஐயா சிதம்பரம், சேவிக்க வேண்டும் ஐயா, சேவிக்க வேண்டும் சிதம்பரமூர்த்தியாம், சேவிக்க வேண்டும் சிதம்பரமூர்த்தியாம், சேவிக்க வேண்டும் சிதம்பரமூர்த்தியாம், சேவிக்க வேண்டும் சிதம்பரமூர்த்தியாம், தேவாதி தேவர்கள் திருச்சந்நிதியில் சேவிக்க வேண்டும் சிதம்பரமூர்த்தியாம், தேவாதி தேவர்கள் திருச்சந்நிதியில் சேவிக்க வேண்டும் ஐயா சிதம்பரம், சேவிக்க வேண்டும் ஐயா. சிங்காரமான சிவ கங்கையில் மூழ்கி, சிங்காரமான சிவ கங்கையில் மூழ்கி, சிவகாமி சந்நிதி முன்பாகவே வந்து, சிங்காரமான சிவ கங்கையில் மூழ்கி, சிவகாமி சந்நிதி முன்பாகவே வந்து,
பாங்காகவே பிற தட்சிணமும் செய்து பாங்காகவே பிற தட்சிணமும் செய்து பாங்காகவே பிற தட்சிணமும் செய்து பக்தர்கள் சீடர்கள் பணிவுடையோர் தொழ பாங்காகவே பிற தட்சிணமும் செய்து பக்தர்கள் சீடர்கள் பணிவுடையோர் தொழ சேவிக்க வேண்டுமையா சிதம்பரம் சேவிக்க வேண்டுமையா பாங்காகவே பிற தட்சிணமும் செய்து பக்தர்கள் சீடர்கள் பணிவுடையோர் தொழ சேவிக்க வேண்டுமையா சிதம்பரம் சேவிக்க வேண்டுமையா. நன்றி சார். நன்றி நன்றி. தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே, அல்லலாகிய இந்த பிறப்பை அறுக்க வல்லவன் ஆகிய சிவபெருமானே என்று வரை நாம் சிந்தித்திருந்தோம், சிந்தனையை செய்திருந்தோம். இன்று 92 சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சிவபுராணத்தை முடிக்கின்றார் நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள். பலமுறை சொன்ன கருத்தைத்தான் முதல் 3 வார்த்தைகள் இங்கு குறிக்கின்றன. சொல்லற்கு அறியானை சொல்லி. ஆனா இதுல ஒரு ஒரு மேம்பாட்டு தன்மை இதிலே உள்ளது. இதுவரை இறைவன் அனுபவத்திற்கு உரியவனை ஒழிய அவனை பற்றியோ அல்லது அந்த அனுபவத்தை பற்றியோ சொல்வதற்கு இல்லை, சொல்ல இயலாது என்று நாம் கந்தர் அனுபூதியில் வந்த உதாரணங்களையும் சேர்த்து பார்த்தோம் இந்நாள் வரை. அப்ப சொல்லற்கு அறியானை இதுவரை சொல்லப்பட்ட கருத்துதான். இவனை பற்றி நம்மால் சொல்வதற்கு முடியாது, அரிது அரிது, ரொம்ப சிரமம், நடக்காது, இயலாது, இவனை பற்றி சொல்வதற்கு இயலாது என்று ஆரம்பித்தவர் சொல்லற்கு அறியானை சொல்லி என்று முடிக்கிறார். அதை அப்ப சொல்லினா சொல்வது. இப்ப மாணிக்கவாசகர் லேசா நம்மளை குழப்புற மாதிரி தெரியுது. சொல்லற்கு இறைவனோ சொல்லற்கு அறியவன், அப்புறம் எதுக்கு நாம சொல்லணும் அப்படின்னா ஏன்ற வண்ணம் நாம் சொல்லலாம்ங்கிறார். சொல்லற்கு அறியானை சொல்லி. அப்ப இல்லைன்னா இறைவனை பற்றி புகழ்வதற்கும் வாழ்த்துவதற்கும் அவனுடைய குணதிசயங்களை நாம் அனுபவிப்பதற்கும் யாரும் சொல்வதற்கே இல்லாமல் போய்விடுவார்கள். கேட்டா மாணிக்கவாசகர் தான் சொல்லியிருக்கிறாரே இறைவன் சொல்லப்படுவதற்கு அரியவன் என்று, அப்புறம் ஏன் அதை நாம் சொல்ல வேண்டும் என்று இல்லாமல் சொல்லற்கு அறியானை சொல்ல இயலுகின்ற வரை சொல்லி. சுந்தரரும் இதை இறைவனை பற்றி பாடும் பொழுது பாடியிருக்கின்றார். வந்த வண்ணம் பாடிம்பர், அதாவது எவ்வளவு தூரத்திற்கு எனக்கு வருகின்றதோ அந்த அளவுக்கு நான் இறைவனை பாடுகின்றேன். அதுல தவறு இல்லை. ஒருத்தவருக்கு 5% தான் வரும், ஒருத்தவங்களுக்கு 95% வரும். அதனால பிழை இல்லை என்று வந்த வண்ணம் பாடுகின்ற மாதிரி எவ்வளவு தூரம் சொல்லற்கு அறியானை பற்றி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி. சொல்லற்கு அறியானை சொல்லி. சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ். இது ரொம்ப முக்கியம்.
இப்பொழுது மாணிக்கவாசகர் இந்த திருவாசகத்தையும் சிவபுராணத்தையும் சொல்கின்றார். சொல்லற்கு அரியவன் தான், இருந்தாலும் அவனை சொல்கின்றார். எங்கிருந்து சொல்கின்றார் இந்த சொற்களை எல்லாம் என்றால் அதற்கு தெளிவாக சொல்கின்றார். நான் இதையெல்லாம் எங்கிருந்து சொல்கின்றேன் என்றால், சொல்லற்கு அரியானை சொல்லி எங்கிருந்து என்றால் திருவடி கீழ். திருவடி கீழ் என்றால் சிவபெருமானுடைய தூக்கிய பாதத்திற்கு கீழே நான் அமர்ந்து கொண்டு அவரை நான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று பொருள். அப்படி என்றால் இது 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 முக்தி அடைந்த பிறகு இந்த திருவாசகத்தை அவர் பாடுகின்றார் என்றால் இல்லை, அவர் சிவ அனுபூதி பெற்ற பிறகு பாடுகின்றார். அப்ப திருவடி கீழ் என்று சொல்கின்றாரே என்றால் அந்த சிவன் இருப்பது அவருடைய மனத்திலே இருப்பதனால் அந்த மனத்திற்குள்ளே இருக்கின்ற சிவபெருமானுடைய திருவடி கீழ் அமர்ந்து இந்த சொல்லப்படுகின்ற பாட்டை, இந்த இறைவனை சொல்லுகின்ற முறை அவர் சொல்லுகின்றார். சொல்லிய பாட்டின் சொல்லற்கு அரியானை சொல்லி. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சரி, சொல்லற்கு அரியானை சொல்லியாச்சு. மாணிக்கவாசகர் திருவடி கீழ் இருந்து அதை சொல்லுகின்றார். இப்ப நம்ம பக்கம் திரும்பி பார்க்கின்றார். அவர் சொல்லிய அந்த பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார்கள் அப்படிங்கிறார். அப்ப ஒன்று தெரிகின்றது, மாணிக்கவாசகர் சொல்லிய சிவபுராணத்தை நாம் சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இருக்கின்றது. ஏன்னா சொல்லற்கு அரியானை சொல்வதற்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டார். சொல்ல முடிந்த வண்ணம் சொல்லலான்ட்டாரு. ஆனால் அந்த பாட்டிற்கு உரிய பயனை இங்க சொல்கின்றார் அல்லவா. இந்த கடைசி 4 லைன் ஒரு அஷூரன்ஸ், ஒரு கேரண்டி கொடுக்கிறார். மாணிக்கவாசகர் கேரண்டி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? சிவபுரத்திற்கு செல்வர். சிவபுரம் என்றால் இறைவன் இருக்கின்ற இடம். இறைவனுடைய இருக்கின்ற இடத்திற்கு இந்த சிவபுராணத்தை சொல்லுகின்றவர்கள் போய் சேருவார்கள் என்று உத்தரவாதம் கொடுக்கின்றார் அல்லவா. அந்த உத்தரவாதம் கொடுப்பதற்கு ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன அப்படின்னா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்கள். அப்ப ஒன்று தெளிவாக தெரிகின்றது. பொருள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், பின்பு அதை அறிந்து கொள்ள வேண்டும், பின்பு அந்த பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த முதல் படிநிலையிலேயே சொல்லப்பட்ட பாட்டினுடைய வார்த்தைகளின் பொருளை கூட நாம் அறிந்து கொள்ளாமல், அதை பற்றி தெரிந்து ஒரு தெளிவு இல்லாமல், பின்பு அதை பற்றி உணராமல் நாம் தினமும் இந்த சிவபுராணத்தையும் மற்ற ஞானிகளினுடைய அருட்பாடல்களையும் நாம் பாடிக்கொண்டிருப்பதனாலே பயன் ஏதும் இல்லை. பயன் உண்டு, அந்தந்த செயலுக்குரிய பயன் உண்டு. இந்த சிவபுராணத்தினுடைய பயன், நோக்கம், கொள்கை நம்மை சிவபுரத்திற்கு எடுத்து செல்வது என்பது உண்மையா என்றால், அதை அடைவதற்கு நமக்கு நாம் சொல்லுகின்ற பாட்டை சொல்லும் போது அதனுடைய பொருளை உணர்ந்து இருக்க வேண்டும். 93வது வரை உற்று கவனிங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து. சொல்லிய பாட்டினுடைய பொருளை அறிந்து சொல்லுவார்கள் என்று இல்லாமல், சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார்கள் என்றால் அறிதலுக்கும் உணர்தலுக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அறிதல் என்பது புத்தியினாலே நாம் தெரிந்து கொள்வது. உணர்வு என்பது நம்முடைய எண்ணங்களிலும் அனுபவத்திலும் அதை தெரிந்து கொள்வது. உணர்ந்து என்றால் இப்பொழுது நாம் பாடுகின்ற அந்த பாடல், பாடுகின்ற அந்த செயல், பாடப்படுகின்ற அந்த பாடல், பாடுகின்றவனாகிய நான் என்ற மூன்றும் தன்னுடைய தனித்தனி தன்மையை இழந்து பாடுகின்றவன்
அந்த பாட்டாகவே மாறி அந்த பாடுதல் செய்கின்ற நிகழ்ச்சியை அறியாமலேயே மூன்றும் ஒன்றாக நடந்து கொண்டிருந்தால் அதற்கு பொருள் உணர்ந்து பாடுதல் என்று பெயர். அப்ப பாடுகின்றவன் இருக்கக்கூடாது, பாட்டு இருக்கக்கூடாது, பாடுகின்ற செயல் இருக்கக்கூடாது, தனித்தனியாக எல்லாம் ஒன்றாக தான் என்பது கலந்து மற்ற இரண்டுடன் கலந்து கரைந்து அவ்விடத்தில் இல்லாமல் போக யார் ஒருவர் இந்த பாட்டை பாட முடியுமோ அதற்கு உணர்ந்து என்று பெயர். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர். அந்த இந்த 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 சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து என்பதை சரியாக புரிந்து கொண்டிருந்தவர் நம்முடைய வடலூர் ராமலிங்க சுவாமிகள். அவரும் இந்த பாட்டை பாடுகின்றார், திருவாசகத்தையும் சிவபுராணத்தையும் பாடுகின்றார். எப்படி பாடுகின்றார்னா, ஐயா நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதை நான் புரிந்து கொண்டேன், அம்முறையிலேயே பாடுகின்றேன் என்று சொல்லி ஒரு பாடலை பாடுகின்றார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று ஒரு பாடல் பாடுகின்றார். இந்த பாடலிலே நான் திருவாசகத்தை பாடுகின்றேன்னு சொல்றார். நான் இப்படி திருவாசகத்தை பாடும் பொழுது எப்படி பாடுகின்றேன் அந்த அனுபவத்தை எழுதுகின்றார். அந்த அனுபவத்திற்கு முன்னால் என்ன சொல்கின்றார்? தான் பாடுகின்ற முறையை சொல்கின்றார். இங்கே சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுதல் பாடுதல். அது எப்படி என்ன சொல்றாரு பாருங்க. வான் கலந்த மாணிக்க வாசக. இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். வான் கலந்த மாணிக்க வாசக என்றால் அந்த அந்த மாணிக்க வாசகர் தில்லையிலே நடராஜம்பதியிலே கோயிலிலே தன்னுடைய பூத உடலை, சிதம்பரமே ஸ்பேஸ் தானே, அன்று உடல் ஏதும் உடலை மறைத்து கொண்டு அப்படியே நடராஜருடன் ஐக்கியமாகி அங்கே அவர் இறைவனுடன் கலந்து விட்ட காரணத்தினால் வான் கலந்த மாணிக்க வாசக என்றார். இந்த கோயிலிலே ஆகாயத்துடன் கலந்த, ஆகாயமாக இருக்கின்ற நடராஜ பெருமானுடன் கலந்த வான் கலந்த மாணிக்க வாசக. சரி, நின் வாசகத்தை, உன்னுடைய திருவாசகத்தை, உன்னுடைய சிவபுராணத்தை, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். நான் கலந்து பாடுங்கள். நான்கிற இடத்துல ஒரு அப்போஸ்ட்ரோபி போட்டுங்க, ரெண்டு இது போட்டுங்க, ஒரு அண்டர்லைன் போல்டு போட்டுங்க. நான் கலந்து பாடுங்கள். நான் என்னை, என் உடலை, என் எண்ணங்களை, என்னுடைய உணர்வுகளை எல்லாம் அந்த பாட்டிலும் அந்த பாடலாகிய செயலிலும் கலந்து நான் இல்லாமல் போய் பாடுகின்ற பொழுது, வள்ளலார் பாடுகின்றார் சிவபுராணத்தை, ஆனால் அங்கே வள்ளலார் இல்லை. ஏன்னா அவர் அந்த பாட்டிலேயும் அந்த பாடல் செய்கையிலும் கலந்து, அந்த பாடல் செய்கையும் இல்லாமல் அந்த பாட்டும் இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு நிலையிலே நான் கலந்து பாடுங்கால் என்ன நடந்தது? அப்படி கலந்து பாடும் பொழுது நற்கருப்பஞ்சாற்றினிலே, நல்ல கருப்பஞ்சாற்றினிலே, கரும்பு சாற்றாலே நல்ல உடலுக்கும் நாக்குக்கும் மிக நல்லது, சுவையானது. அதிலேயே நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்ததுன்னா தேனுடைய சிறப்பே தானும் கெடாது, தன்னை சேர்ந்த பொருளையும் அது கெடாமல் பாதுகாத்து கொள்ளும். அதனால அந்த கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து, பால் கலந்து, தூய்மையானது பால், அந்த பால் கலந்து, செழுங்கனி தீஞ்சுவை கலந்து, பழங்களினுடைய சுவையை கலந்து, அதுல தீஞ்சுவைனா சிறப்பான சுவை. அதுவும் எந்த மாதிரி கனிகள், காய்கள் கிடையாது, கனி. அதிலும் என்ன கனிகள்? செழுங்கனி தீஞ்சுவை கலந்து, ஊன் கலந்துன்னா என்னுடைய உடம்பு மறைந்து அந்த பாடலுடன் சேர்ந்து கலந்து மிக்சர்ங்கிறீங்கள, ஊன் கலந்து, உடம்பு மாத்திரமா கலந்து இல்ல, உயிர் கலந்து, என்னுடைய உயிரும், அது நானும், உயிரும் அங்கு இல்லாமல் போய்விட்டது, உயிரும் கலந்து, எல்லாமே வெறும் இப்பொழுது அந்த மாணிக்கவாசகனுடைய பாடலாக எனக்கு கேட்கின்றது. ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று மாணிக்கவாசகருடைய பாடலை பாடும் பொழுது தன்னுடைய ஊனையும் உடலையும் கலந்து, நான் என்ற அகங்காரத்தையும் எல்லாவற்றையும் கலந்து அங்கு இல்லாமல் போய்விட்ட தன்மையிலே
அந்த உணர்தல் என்பது நடக்கின்றது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர். ஒன்று பார்த்தோம், திருவடி கீழ்னு பார்த்தோம். இரண்டாவது வார்த்தைக்கு ஒரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர். இங்க பாட்டுங்கிற வார்த்தை எடுத்துங்க. அது என்ன குறிக்குது அப்படின்னா, பாட்டு என்பது நமது டாக்டர் ஐயா இறைவணக்கத்திற்கிற ஒவ்வொரு வாரமும் செய்கின்ற மாதிரி அது இசையுடன் கலந்து பாடப்படுவது. அப்ப இசையுடன் தான் இந்த இந்த திருவாசகமும் சிவபுராணத்தையும் மாணிக்கவாசகர் பாடி இருக்கின்றார். அதனால்தான் பாட்டு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து. இரண்டாவது வார்த்தை, இரண்டாவது பொருள், பாட்டு என்பதற்கு சிவபுராணம் மாத்திரம் என்று எடுத்துக்கொண்டால், முன்னையே நம்ம பார்த்தோம், முந்தை வினை முழுவதும் ஓய இந்த சிவபுராணத்தை நான் உரைப்பேன் என்று சொன்னதுனாலே, இங்கே பாட்டு என்பது சிவபுராணத்தை மாத்திரம் சொல்வதாக இருந்தால் இங்கேயும் சொல்லிய இந்த சிவபுராணத்தின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொல்லியிருக்கணும். இல்லையே, அவர் சொல்லிய பாட்டு என்பதனாலே இந்த சிவபுராணம் அடங்கிய மொத்த அந்த 600 சொச்சம் பாடல்கள் அடங்கிய அந்த திருவாசகத்தை தான் அவர் மொத்த திருவாசகத்தை தான் இங்கு அவர் குறிக்கின்றார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர். சொல்லிய பாட்டின் பொருள் பார்த்தோம். பாடல் என்பது இசைக்கு அமைக்கப்பட்டது. என்டையர் முழு திருவாசகத்தையும் இங்கு குறிக்கின்றது என்று வைத்துக் கொண்டால், சொல்லிய பாட்டினுடைய பொருளை மாணிக்கவாசக வள்ளலார் நான் ஊனையும் உயிரையும் நாணையும் கலந்து பாடுகின்ற மாதிரி பாடி பொருளை உணர்ந்து சொல்லுவர். செல்வர் சிவபுரத்தின். அப்படி மாணிக்கவாசகர் திருவடியின் கீழ் இருந்து பாடிய பாடல்களின் பொருள் உணர்ந்து நாம் சொன்னால், சொல்லப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், செல்வர் சிவபுரத்தின். செல்வர் என்பதற்கு 2 பொருள் இருக்கின்றது. செல்வர் என்றால் செல்கின்றவர்கள் என்று பொருள். அப்ப எங்க செல்கின்றவர்கள் அவர்கள்? சிவபுரத்தின். சிவபுரம் என்றால் சிவன் இருக்கின்ற இடம். சிவன் இருக்கின்ற இடத்திற்கு அவர்கள் சென்று சேருவர் என்பது ஒரு பொருள். செல்வர் அப்படின்னா, செல்வர் என்றால் பொருள் உடையவர்கள் என்று பெயர். பொருள் உடையவர்கள் என்றால் இங்க என்ன? இப்ப பொருள் என்றால் ஒரு பெரிய ஒரு ஈசிஆர்ல ஒரு பங்களா, ஒரு பொற்காசுகள், பேங்க்ல நிறைய பணம் என்ற செல்வந்தர்களை குறிக்குமா என்றால் இல்லையே. இங்கு இது மாணிக்கவாசகர் இத்தனை நாள் இந்த 95 வரியிலே சொன்னது மெய்ப்பொருள், மெய்ஞானம் என்பதனாலே இங்கே மெய்ப்பொருள் என்பது வீடு பேறு என்று கொண்டால், செல்வர் வீடு பேராகிய பெறற்கரிய செல்வத்தை உடையவர்களாக ஆகுவார்கள். அப்ப ஒன்றும் டைம் இல்லை. நீங்க சொன்னாலேயே நீங்கள் உங்களுக்கு கதிமோட்சம், நீங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிவபுரம் உங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டு விட்டது. அதனால நீங்கள் இப்பொழுதே அந்த நற்கதிக்கு தகுதியானவர்களாகவும் உடையவர்களாகவும் ஆகி விடுகின்றனர். அதனாலே காலதாமதம் ஏதும் இல்லாமல் இவர்கள் செல்வர், சிவகதியை பெற்றவர்கள் என்று சொல்கின்றார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின். சிவபுரத்திற்கு இவர்கள் செல்பவர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் சென்று அங்கு இருக்கின்ற சில அனுபவங்களை அனுபவித்து விட்டு அவை அந்த அனுபவத்திற்குரிய பாக்கியம் முடிந்த பிறகு மீண்டும் இன்னொரு பிறவி எடுக்கின்ற மாதிரி இல்லாமல் அங்கேயே சிவனடிக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதை சொல்வதற்காக அவர்கள் சிவபுரத்தின் உள்ளார். சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார்கள். சிவகதிக்கு பெற்றவர்கள் சிவகதிக்கு சிவபுரத்திற்கு செல்வார்கள். அங்கேயே இருப்பார்கள். அவர்களுக்கு இனிமேல் அதிலிருந்து விடுபட்டு வேறொரு பிறவிக்கு வழி இல்லை என்பதனாலே அங்கேயே அமைதியாக சிவனுடன் கலந்து இருப்பார்கள் என்பதை குறிப்பதற்காக செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவபுரத்திலேயே அவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். உள்ளார். அங்கே எங்கு இருப்பார்கள்? சிவனடி கீழ் அமர்ந்திருப்பார்கள். இப்ப திருப்பி வருது பாருங்க. திருவடி கீழ்னு ஒண்ணு பார்த்தோம் முதல் வரி 92. அப்ப 94லயும் சிவனடி கீழ். சிவனடி கீழ் எதுக்கோசரம் சொல்லாருன்னா, பல்லோரும் ஏத்த பணிந்து. அப்ப இந்த 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 சிவபுராணத்தை பாடி யாரேனும்
பொருள் உணர்ந்து பாடி தன்னுடைய ஊனையும் உயிரையும் கலந்து நான் என்ற அகந்தையை நீக்கி பாடி பாடி சிவபுரத்தை அடைந்த பொழுது அங்கே ஆல்ரெடி இவ்வாறு பலர் முக்தி பெற்ற முக்தர்கள் அங்கு இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் இவர்களை அன்புடனும் மரியாதையுடனும் அழைத்து பல்லோரும் ஏத்த சிவனடி கீழ் யாரும் இல்லாம இருக்க மாட்டாங்க. அங்கே நிறைய பேர் இருப்பார்கள். அவர்கள் புதிதாக சிவனடியார்களாக வந்து இந்த சிவபுராணத்தை பாடி அங்கு இருக்க தகுதி பெற்று வந்தவர்களை அவர்கள் வரவேற்று வாழ்த்தி திருவடிக்கு அவர்களை அமரச் செய்வார்கள். பல்லோரும் ஏத்த பணிந்து திருவடி கீழ் முன்பே சென்றவர்கள் புதிதாக வருகின்றவர்களை ஏத்தினா புகழ்ந்து பணிந்து பல்லோரும் அங்கு இருக்கின்ற எல்லோருமே சேர்ந்து இந்த சிவனடியார்களை வரவேற்று அங்கு அமரச் செய்வார்கள். அங்கே நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய கண் முன்னாலே காட்டுகின்றார் மாணிக்கவாசகர். சொல்லற்கு அரியானை சொல்லி சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார்கள் செல்வர் முக்தியை அடைவார்கள். அடைந்தே விட்டார்கள் சொல்லிட்டாரு. அப்படி பாடுகின்றவர்கள் சிவபுரத்தை பெறுவார்கள் சொல்லல, செல்வர். இது உறுதி என்ற காரணத்தினாலே அவர்கள் இப்பொழுதே செல்வந்தர்களாக முக்தியை உடையவர்களாக ஆகினர். ஓகே, சிவபுரத்தின் உள்ளார். சிவபுரத்திற்கு சென்றது மாத்திரமில்லை, அங்கேயே அவர்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு இடம் அவர்களுக்கு இருக்கின்றது. அங்கேயே தான் இருப்பார்கள் சிவபுரத்தின் உள்ளார். முன்பே இவ்வாறு சிவபுரத்திலே உள்ளவர்கள் சிவனடி கீழ் தங்கியிருப்பவர்கள் இப்பொழுது வருகின்ற அடியார்களை அத்தனை பேரும் சேர்ந்து பணிந்து வாழ்த்த அங்கு அவர்களை வரவேற்பார்கள் என்று சொல்லி நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பித்த இந்த சிவபுராணத்தை 95வது வரியிலே பல்லோரும் ஏத்த எல்லோரும் இந்த புதிதாக வருகின்றவர்களை புகழ்ந்து இருக்க செய்வார்கள் என்று முடிக்காமல் ஒரு தனி வார்த்தையை போட்டு முடித்தார். திருவாசகத்திற்கும் சரி சிவபுராணத்திற்கும் சரி நமச்சிவாய வாழ்க என்ற முதல் வார்த்தை எத்துணை முக்கியமானதோ, ஒரு தராசு தட்டிலே அதை வைத்தால் நம் மந்திரம் என்று அதை பார்த்தோம். நம்ம அதற்கு சமமான வார்த்தை சிவபுராணத்தினுடைய கடைசி வார்த்தையாகிய பணிந்து. இது எல்லாரும் பெரும்பாலும் இதை விட்டுறாங்க. என்ன 95 லைன் வந்துருச்சுன்னே ஒரு அலுப்பு சீக்கிரமா பணிந்து என்று வேகமாக முடித்து விட்டு அதனுடைய பொருளை உணராமல் நாம் சென்று விடுகின்றோம். இந்த பணிந்து என்பது கடைசி வார்த்தையாக அவர் போட்டாலும் இது முதல் வார்த்தைக்கு சமானமாக இருக்கின்ற வார்த்தை பணிந்து. சொல்லிய பாட்டின் பொருளை நான் என்ற அகந்தை இல்லாமல் அந்த பாட்டுடன் கலந்து ஊனையும் உயிரையும் கலந்து இவர்கள் பாடுகின்றார்கள். அதனாலே சிவபுரத்தை சிவ அனுபவத்தை இந்த உயிர் இருக்கும் போதே அவர்கள் அடைகின்றார்கள். சிறப்பு. அந்த சிவ அனுபவம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது திருப்பெருந்துறையிலே சிவனடி கீழ் மாணிக்க வாசகர் இருந்து அந்த ஒளியினால் ஏற்பட்ட அந்த உணர்வை அனுபவித்து கொண்டிருந்த பொழுது கண்டிப்பாக அவருக்கு நான் என்பது இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் நாம் பார்த்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் என்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக இருந்திருக்க வாய்ப்பில்லாமல் அந்த அனுபவத்திற்கு ஒரு ஆரம்பம், வளர்ச்சி, ஒரு பீக் என்பது போக இந்த பக்கத்திலே அதனுடைய அனுபவத்தினுடைய இன்டென்சிட்டி குறைய குறைய மீண்டும் இந்த நான் என்ற எண்ணம் உருவாக்குகின்றது அவனுடைய உள்ளத்திலே. இது மாணிக்கவாசகருக்கு மாத்திரம் கிடையாது, எல்லோருக்குமே பொருந்தும், எல்லா ஞானிகளுக்குமே பொருந்தும். இப்படி நான் என்பது மீண்டும் அவர்களிடம் தோன்ற
இப்பொழுது அவர்களுக்கு இதுவரை நான் இருக்கலாம், அந்த நானுடன் சேர்க்கப்பட்ட அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லவா? இத்தனை நாள் அகங்காரம் இல்லாத காரணத்தினால்தான் அவர்களுக்கு நான் இருந்தாலும் அந்த அகங்காரம் இல்லாமல் போனது. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கின்றது. என்ன ரிஸ்க் அப்படின்னா, இந்த அனுபவம் நமக்கு வந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு இயற்கையாக ஒரு அகங்காரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்ன, இறைவனுடைய அனுபூதியை நாம் பெற்றவர்கள் என்று அவர்கள் நினைக்கும் பொழுது, ஓ, நாம் இத்தனை தகுதியுடையவர்களாக இறைவனால் கருதப்பட்டோமோ என்ற ஒரு எண்ணம் அந்த நான் என்பதை திருப்பியும் அகங்காரத்தை நோக்கி வளர செய்யலாம். இரண்டாவது ஒரு காரணம், இப்படி இந்த அனுபூதி இந்த இறை அனுபவத்தை பெற்றவர்களை மற்ற உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் பெரும் மரியாதை செய்து மகிழ்ந்து அவர்களை போற்றும் பொழுது மறுபடியும் நமக்கு நாம் இத்தகையவனோ என்ற அகங்காரம் அவர்களுக்கு மேலும் வரக்கூடும். இப்படி இந்த இரண்டு நிலைகளிலும் இந்த நான் என்பது தோன்றிவிட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரத்தை பெற்று வளர்ந்து விடும் என்ற காரணத்தினாலே மாணிக்கவாசகர் சொல்கின்றார், அந்த கடைசி நிலையில் கூட நாம் இந்த சிவபுரம் என்ற செல்வத்தை, முக்தி நெறியை நாம் இங்கேயே பெற்று சிவபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் சிவபுரத்திலே காலை வைத்து விடுகின்றோம் என்ற நிலையில் கூட, என்ன செல்வர் அப்படின்னு சொன்னார்ல, சென்று கொண்டிருப்பவர்கள் ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு எத்தனை பொருள் பாருங்க. செல்வர், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர், செல்வர்னு சொன்னார்ல. சிவனடிக்கு இருக்கின்றவர் நம்மை வாழ்த்தி வரவேற்க நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது முடிச்சுட்டாரு. இன்னைக்கு கடைசி பாட்டு சிவபுராணத்துல 3 மாசம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, ஒருவன் செல்கின்ற பொழுது சிவபுரத்தை நோக்கி கால்கள் அடியெடுத்து வைத்து முடிகின்ற நிலையில் கூட இந்த அகங்காரம் என்பது தோன்றி அவனை தடுத்து நிறுத்திவிடும் என்பதனாலே கடைசியாக ஒரு வார்த்தை நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும் என்று மாணிக்கவாசகர் எதை சொல்கின்றார் என்றால், பணிந்து என்ற வார்த்தையை சொல்கின்றார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து என்பதுதான் அந்த நமச்சிவாயம் என்ற இறைவனுக்கு நாம் அடைய வேண்டும் என்றால், பிட்ஃபால்ஸ் இல்லாம இடையிலே இருக்கின்ற குழிகள் எல்லாம் கீழே விழாமல் தாண்டி அந்த நமச்சிவாயத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், நமக்கு கடைசியாக கொடுக்கின்ற ஒரு அன்பு எச்சரிக்கை மணி இந்த வார்த்தை பணிந்து என்பது. ஏன்னா, இத்தனையும் நடந்த பிறகு எனக்கு என்ன தடை இருக்கின்றது என்று நினைத்தால் அங்கேயும் அந்த நான் என்பது தோன்றி அது அகங்காரமாக வளரும் என்ற காரணத்தினாலே பணிதல், நீ உன்னுடைய தரத்திலிருந்து இறங்க வேண்டியதில்லை, அந்த தரம் பெரியது என்று நினைத்திடாமல் நீ எப்பொழுதுமே பணிவுடன், ஐ எம் நத்திங், ஐ எம் நோ மேன், I did nothing, I did not gain anything, I didn't achieve anything, I didn't experience anything என்ற நிலையிலேயே மாணிக்கவாசகர் இருந்த மாதிரி இருப்பதற்கு சிவபுரத்தை நீங்கள் தொடுகின்ற பொழுது கூட அந்த பணிந்து என்பது தேவைப்படுகின்றது. என்ன சார் இது கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல கூட ஒருவர் கால் வழிக்கு சிவபுரத்தை விட்டு விடுவார்கள் என்றால் விட்டு விடுவார்கள் என்பதற்காக ஒரு கதை இருக்கின்றது. அது நகுஷனுடைய கதை. நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் அதை நான் சொல்கின்றேன். இந்திரன் ஒரு சமயம் அந்த கதைக்கு போக வேண்டாம், அது தெரிஞ்சுங்க. ஒரு பிரம்மகத்தி தோஷம், ஒரு ஃபால்ட், அந்த ஃபால்ட்டுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு வச்சுங்களேன். அந்த தோஷம், பிரம்மகத்தி தோஷத்தை பெற்று விட்டான். மிகவும் பயந்து விட்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் தண்ணீரிலே நீர்ப்பாம்பு மாதிரி, நீர்ப்பாம்பு என்ன பண்ணும்னா, நீர்ல இருக்கும் அந்த பாம்பு. ஆனா அது நீங்க தரையில இருந்தாதான் அந்த பாம்பை நீங்க பார்க்க, அது ஒன்றும் விஷமில்லாத ஒரு ஜந்து தான். ஆனால் நீரில் இருக்கும் வரை அந்த பாம்பு எங்கு இருக்கின்றது என்று தெரிய முடியாது, பிடிக்க முடியாது, பார்க்க அப்படி இருக்கும். அது அந்த நீர்ப்பாம்பு மாதிரி ஒரு தடாகத்திலே, ஒரு தாமரை பூக்கள் நிறைய இருக்கின்ற தடாகத்திலே அவன் ஒளிந்திருந்தான். யாரு? இந்திரன். காரணம் ஒரு பிரம்மகத்தி தோஷத்தினாலே.
இந்திர லோகத்திற்கு இப்பொழுது தலைவன் இல்லாமல் போய்விட்டார்கள். பல பிரச்சனைகள் வருகின்றது. அரக்கர்கள் வந்து இந்திரலோகத்தை சண்டையிடுகின்றார்கள். தலைமை பதவி இல்லாத காரணத்தினாலே தேவர்கள் அஞ்சி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் எல்லோரும் சென்று மற்ற தேவர்களிடம் இப்பொழுது எங்களுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுகின்றாரே, யாரை எங்களுக்கு ஏதேனும் ஒரு தலைவனை கொடுங்கள் என்று இறைவர்களை வேண்டிக் கொள்கின்றார்கள். ரிஷிகளும் முனிவர்களையும் வேண்டுகின்றார்கள். இந்திர லோகத்திற்கு நாங்கள் வருவதற்கு இல்லை என்று சிலர் சொல்லிவிடுகின்றார்கள். அதற்கு தலைமை தாங்குவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிடுகின்றார்கள். இப்படி எல்லாரும் சொல்ல ஒட்டு மொத்தமாக மற்ற முனிவர்களும் ரிஷிகளும் சேர்ந்து நகுஷன் என்று ஒரு அரசன் பூலோகத்தில் இருக்கின்றார். அவர் உங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி இந்திர லோகத்திற்கு தலைமை பதவி ஏற்று உங்களை எல்லாம் காத்து நல்லாட்சி கொடுப்பார் என்று சொல்ல இந்த தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் எல்லோரும் பூமிக்கு வந்து நகுஷனுடைய நாட்டிற்கு வந்து அரண்மனையை பார்த்து அவரை வணங்கி தங்களுடைய நிலையை சொல்லி, இவ்வாறு இந்திரன் பிரம்ம தோஷத்தினாலே பயந்து எங்களை டெசர்ட்னு வச்சுக்கோங்க, எங்களை விட்டு சென்று விட்டார். நீங்கள் அந்த பதவியை ஏற்று எங்களை காக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நகுஷன் பெரிய வீரன், தர்மம் தெரிந்தவர், ஆசைகளை முற்றிலுமாக வென்றவர். அவருக்கு இந்த இந்திரலோக பதவி மேல் எல்லளவு ஆசையும் இல்லை. இதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. இங்கே நான் அதை பூலோகத்திலே நான் அரசனாக மற்ற உயிர்களை தாங்குகின்ற கடமையாக நான் அரச பதவியை ராமர் மாதிரி ராமருக்கு எந்த ஆசையும் இல்லையே, ஏன் அப்புறம் வந்து அப்பா வந்து இந்த பதவியை நீ ஏற்றுக்கொண்டு நாளைக்கு அரசனாக ஆள் என்று சொன்ன போது ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால், கடமை என கொண்டேன்னர். தந்தை சொல்வதை செய்ய வேண்டும் என்பது மகனுடைய கடமை. அரச குடும்பத்தில் பிறந்தவன் நாட்டை காக்க வேண்டும், உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது கடமை. அதனால என்னுடைய கடன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய நாள் வந்து விட்டது, அதனாலே அக்செப்ட் பண்ணுகின்றேன் என்று கடமை என நான் கொண்டேன். அது மாதிரி நான் கடனென இந்த அரச பதவியை செய்து, அந்த காலத்துல பாருங்க ஒரு பதவிங்கிறது என்ன மாதிரி இருந்திருக்கிறாங்க, இந்த காலத்துல பதவியில் இருப்பவர்கள் எப்படி அதை நினைக்கிறாங்க பாருங்க. கடனென நான் நினைந்து கொண்டிருக்கின்றேன், அதனால தேவலோகத்திலே இந்திரனுடைய பதவி எனக்கு தேவையில்லை என்று நகுஷன் சொல்லிவிட்டார். எல்லா முனிவர்களும் சேர்ந்து ரொம்பவும் வேண்டி வற்புறுத்தலின் காரணமாக நகுஷன் அவர்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு தேவலோகத்திற்கு வந்து தேவேந்திரனாக, அதற்கு அரசனாக அவர் நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார். சிறிது சிறிதாக இந்த தேவலோகம் என்பது எல்லா இன்பங்களையும் அனுபவத்திற்குரிய இடம் என்பதனாலே அவன் தன்னுடைய தவத்தை விட்டான், தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கங்களை விட்டான். இன்பத்துறையிலே அவனுடைய மனது செல்ல எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க ஆரம்பித்தவன் அங்கு இருக்கின்ற தேவலோக நங்கைகளையும் மற்றவர்களையும் பெண் இன்பம், பொருள் இன்பம், உடல் இன்பம், உணவின்பம் என்று எல்லா இன்பங்களையும் இந்த நகுஷன் சிறிது சிறிதாக அனுபவிக்க ஆரம்பித்து அந்த இன்பத்திலேயே தோய்ந்து விட்டார். ஒரு நாள் இந்த இந்திரனுடைய மனைவி இந்திராணி அங்கு இருப்பதை கண்டு அந்த இந்திராணியின் மேல் மையல் கொண்டு இந்திராணியை தன்னுடைய அரண்மனைக்கு வர சொல்லி, உன்னை நான் மனம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினான். இந்திராணி அப்படியே பதைத்தாள். ஐயா, நான் இந்திரன் என்னுடைய கணவன் இன்னும் உயிருடன் இருக்கின்றார். நான் அப்படி இருக்கின்ற பொழுது நான் உங்களை மணப்பது சரியல்ல. நான் என்னுடைய கணவரையே விரும்புகின்றேன் என்று சொல்லி மறுத்து விட்டார். ஆனால் பல முறை இது தடைபட இந்த ஆசை தடைபட நகுஷனுக்கு இந்திராணியின் மேல் மோகம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவள் சென்று இந்த தேவர்களுடைய குலகுருவாகிய பிரகஸ்பதியை பார்த்து வணங்கி, இவ்வாறு தவறான முறையிலே இந்த நகுஷன் என்னை விரும்புகின்றான், நான் என்ன செய்வது என்று கேட்க, நீ நகுஷனிடம் சென்று என்னுடைய கணவன் இருக்கின்றானா இறந்து விட்டானா என்று தெரியவில்லை, அதை நான் கண்டுபிடிக்க சொல்லுங்கள். அதை கண்டுபிடித்து அவன் இறந்து விட்டானா என்றால் பின்பு இதை பார்க்கலாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல இந்திராணி வந்து நகுஷனிடம் சொல்லுகின்றார். நகுஷனும் சிறிது கால அவகாசம் கொடுத்து அந்த இந்திரனை தேடுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள்.
இறுதியாக அந்த இந்திரனை அந்த தடாகத்திலே, தாமரை தடாகத்திலே இப்பொழுது அவன் எங்கு ஒளிந்திருக்கின்றான் என்றால், அந்த தாமரைக்கு கீழே ஒரு தண்டு இருக்கும் அல்லவா, நீண்ட அந்த தண்டு, வளைந்து செல்கின்ற தண்டு. அந்த தண்டு என்பது பல நூல்களால் ஆனது. அந்த நூல்களுக்கு இடையே அவன் ஒளிந்து கொண்டிருந்ததை எல்லோரும், ரிஷிகளும் மற்ற தேவர்களும் கண்டுபிடித்து இந்திரனை பார்த்து, நீ உன்னுடைய மனைவியின் மேல் நகுஷன் ஆசைப்படுகின்றான், நீ வந்து அது அவனை தடுத்து அவனை போரிலிருந்து வென்று மீண்டும் நீ இந்திர பதவியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றனர். இந்திரனுக்கு இன்னும் அந்த பிரம்மகத்தி தோஷத்தினாலே ஏற்பட்ட பயம் நீங்கவில்லை. அவன் கை கால்கள் எல்லாம் முதலில் எடுத்துக்கொண்டு, நகுஷன் என்பவன் பெரும் வீரன், 1 2 இல்ல 1000 அசுவமேத யாகங்கள் செய்தவன். அத்தகையவனை வேறு யாராலும் ஒரு அசுவமேதம் செய்தாலே உலகத்தை வென்றவன் என்று பொருள். இவன் 1000 அசுவமேத யாகங்கள் செய்தவனை என்னால் யாராலும் வெல்ல முடியாது. அதனாலே நான் சென்று அவனை சண்டையிட்டு ஜெயிப்பது என்பது இல்லவே இல்லை என்று சொல்லிவிடுகின்றான். அப்பொழுது இந்திராணி, என்னுடைய நிலைமை என்ன ஆவது என்று கேட்க, இந்திரன் ஒரு அறிவுரை சொல்கின்றான். அதை ஏற்றுக்கொண்ட இந்திராணி மீண்டும் இந்திரலோகத்திற்கு வந்து நகுஷனை பார்த்து, என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் என்னுடைய அரண்மனைக்கு நீங்கள் பல்லக்கிலே வர வேண்டும் என்று. நகுஷனுக்கு சிரிப்பு. இந்த இந்திரலோகம் பூரா இருக்கின்ற அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட மாணிக்கங்கள் பொருந்திய பல்லக்குகள் எல்லாம் எனக்கு உரியவை தானே, இதுல என்ன சிரமம் இருக்கின்றது? ஓ, நான் பல்லக்கிலேயே வருகின்றேன், இன்றே வருகின்றேன் என்று சொல்ல ஒரு கண்டிஷன், அந்த பல்லக்கிலே வரும்போது சப்த ரிஷிகள் அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார். அவ்வாறே பல்லக்கு தயார் செய்யப்படுகின்றது. நகுஷன் அதில் அமர்ந்திருக்கின்றான். அந்த பல்லக்கை ரிஷிகள் தூக்கி கொண்டு வருகின்றார்கள். பல்லக்கை ரிஷிகள் தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது தங்களுடைய நிலையை உணர்ந்து அந்த ரிஷிகள் மிகவும் வேதனைப்பட்டு, இவ்வளவு வேதங்களும் யாகங்களும் தர்ம முறைகளின்படி நாம் செய்தாலும் இப்பொழுது நாம் பல்லக்கை தூக்குகின்ற நிலையில் இருக்கின்றோமோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அதை கேட்ட நகுஷன் அவர்களை பார்த்து, இதிலிருந்தே தெரியவில்லையா, வேதத்தை ஓதுவதனாலும் அந்த எந்த பயனும் இல்லை, வேதத்தை ஓதுகின்றவன் இப்படிதான் தூக்கி கொண்டு வருவான், மேலே நான் தான் அமர்ந்திருக்கின்றேன் என்று சொல்லி வேதத்தினால் பயனேதும் இல்லை என்று அவர்களுடன் விவாதித்தான். அப்பொழுது அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு செல்கின்ற ரிஷிகளிலே அந்த குல்லமுனி என்று சொல்லப்படுகின்ற அகத்திய முனிவர் வந்து சேர்ந்தார். அகத்திய முனிவர் மிகவும் உயரம் குறைந்த காரணத்தினாலே அவருடைய பக்கம் பல்லக்கு சிறிது தாழ்ந்திருந்தது. அதனாலே பல்லக்கினுடைய நிறைய பலு அவர் பக்கம் வர அவரால் தூக்க முடியாமல் திணறிக்கொண்டு மெதுவாக செல்ல ஆரம்பித்தார். அப்பொழுது அவசரத்தினால் உடனேயே இந்திராணியை பார்க்க வேண்டும் என்ற காமத்தினால் உந்தப்பட்ட நகுஷன் ஏன் பல்லக்கு இன்னும் மெதுவாக செல்கின்றது என்று எட்டி பார்க்க, அங்கே கீழே அகத்தியர் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து சர்ப்ப என்று காலால் அகத்தியரை உதைத்தார். சர்ப்ப என்றால் வேகம் என்று பொருள். வேகமாக செல் என்று காலால் உதைத்தார். இப்படி அகத்திய முனிவரை காலால் உதைத்ததாலும் ரிஷிகளை தன்னை தூக்க வைத்ததனாலும் வேதத்தை நிந்தனை செய்ததனாலும் இதனால் வரை அவன் செய்த அந்த பல பெரிய அசுவமேத யாகங்களும் மற்ற தர்மங்களுடைய பலன்கள் எல்லாம் அழிந்து போக பூலோகத்திலே சென்று சர்ப்பம் என்று அவன் அகத்தியரை கூறிய காரணத்தினால் சர்ப்பமாக பாம்பாக மாறிவிட்டான். அவன் இந்த ரிஷிகளை பார்த்து, நான் ஐயோ தவறாக தெரியாமல் தவறு செய்து விட்டேன், நான் இனிமேல் இந்த பாவ விமோச்சனத்திற்கு என்ன, அந்த பாவ செயலுக்கு என்ன விமோச்சனம் என்று சொல்ல, பின்பு ஒரு காலம் மகாபாரதத்திலே நீர் எப்பொழுது தர்மரை பார்க்கின்றீரோ அப்பொழுது உமக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று சொல்ல, அந்த கதை பின்பு தர்மரை பார்க்கின்ற நிகழ்ச்சியும் அவருக்கு அந்த மீண்டும் நகுஷனுக்கு மனித பிறவி வருகின்றதும் கதை செல்கின்றது.
இது எதை காட்டுகின்றது என்றால், இத்தனை அசுவமேத யாகங்கள் செய்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இந்திரலோகமும் வேண்டாம் என்று இந்த நிலையில் இருந்த நகுஷனுக்கு கூட அந்த 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 நிலையில் தான் என்ற எண்ணம் தோன்றி தனக்கு இவையெல்லாம் தகுதியுடையவன், நான் இவை எல்லாற்றிற்கும் தகுதியுடையவன், அனுபவிக்கத்தக்கவன் என்று தன்னை பற்றிய ஒரு இருமாப்பு வந்து எய்தும் பொழுது எல்லாவற்றையும் இழக்க நேரிடும் என்பதுதான் அந்த நகுஷனுடைய கதை. அதனால்தான் இத்தனையும் சேர்ந்து சிவபுரம் வந்துவிட்டது. சிவபுரம் என்றால் சிவன் இருக்கின்ற இடம் வந்துவிட்டது. ஒரு தியரட்டிக்கலாக நீங்கள் பெற்று விட்டீர்கள் செல்வர், சிவபுரத்தின் உள்ளார், பல்லோரும் உங்களை ஏத்துவதும் வாழ்த்துவதும் உங்கள் காதுகளில் கேட்கின்றது என்ற நிலையில் கூட பி கேர்ஃபுல் என்றால் பணிந்து இருங்கள், உங்களுடைய நிலையை நீங்கள் உணர்ந்து இருங்கள் என்று சொல்ல பல்லோரும் ஏத்த பணிந்து என்று அந்த 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 வார்த்தையை கூறுகின்றார். சொல்லிய பாட்டின் திருவடி கீழ். அப்ப எல்லா பாடல்களும் நம்மை இறைவனை நம்மிடம் சேர்க்குவிக்குமா என்றால் இல்லை என்பதற்குத்தான் அவர் என்ன சொன்னார், இந்த பாடல்கள் சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டுன்னு சொன்னார்ல. சிவ அனுபவத்தை பெற்றவர்கள், சிவ அனுபூதி பெற்றவர்கள், அவர்கள் சிவனடி கீழ் இருந்து பாடப்பட்ட பாடல்கள் தான் நமக்கு தெப்பமாக வந்து சேரும், இறைவனிடம் சேர்க்கும் என்பதற்காகத்தான் அவர் தன்னை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். திருவடி கீழ் சொல்லிய இந்த சிவபுராணத்தை என்று, இல்லை என்றால் சொல்லியிருக்கவே மாட்டார். அப்படி திருவடி கீழ் சொல்லப்பட்ட பாடல்கள் என்று வேறு ஏதேனும் சான்று இருக்கின்றதா இந்த மாதிரி திருவடியின் கீழ் சொல்லப்பட்ட பாடல்கள் அப்படின்னா, நம்முடைய திருமறைகள்ல எத்தனையோ சான்றுகள், அகச்சான்றுகள் இதற்கு இருக்கின்றன. காரைக்கால் அம்மையார் புராணம், பெரிய புராணத்திலே இந்த காரைக்கால் அம்மையாருடைய மூத்த திருவந்தாதி பாடிய பாடல் திருவடியின் கீழ் பாடப்பட்ட பாடல்கள் என்று சேக்கிழார் சுப்பெருமான் சொல்கின்றார். என்ன சொல்றாரு பாருங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி இறைவனிடம் வேண்டுகின்றார். அன்பு வேண்டும். அந்த அன்பே இன்பத்தை கொடுக்கின்றது, குறையாத இன்பத்தை கொடுக்கின்றது என்ற காரணத்தினால அந்த அன்பை கொடு என்று சிவபெருமானை கேட்கின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின்னும் வேண்டுகின்றார். இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்கு அவருக்கு, அம்மையாருக்கு கேட்கிறார், பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும். சிவபுராணத்துல சொல்றாருல்ல, எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன், இனிமேல் பிறப்பு எனக்கு கூடாதுங்கிறாருல்ல. பிறவாமை வேண்டும். சரி, மீண்டும் பிறப்புண்டில். கொஞ்சம் சிவபெருமான் விளையாண்டிருப்பார் போல இருக்கு. பிறவாமை வேண்டுகின்றீர்கள், வேண்டியவருக்கு வேண்டியவாறே தான் நான் கொடுப்பேன். இருந்தாலும் சில சமயம் ஒரு தியரட்டிக்கலா பை சான்ஸ் நான் கொடுக்கலன்னா பரவாயில்ல, பிறவாமை வேண்டும், கொடுக்கலான்னு பரவாயில்ல, மீண்டும் பிறப்பு உண்டேல். பிறவாமை கொடுக்க மாட்டீங்க, இன்னொரு பிறப்பு இருக்குன்னு நீங்க சொன்னா, சிவபெருமானே மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னொரு தடவை நான் பிறந்தாலும் பரவாயில்ல, அப்படி பிறந்தேன்னா உன்னை என்னைக்குமே மறக்காத தன்மை வேண்டும். உன்னை என்றும், அதாவது இன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிவபெருமானை நினைப்போம் என்பது இல்லாமல் எப்பொழுதுமே என்னைக்குமே 7 நாட்களும் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். சரி சார், சிவபெருமான் முடிஞ்சிச்சா? இல்ல சார், இன்னும் ஒண்ணு இருக்கு, இன்னும் வேண்டும். ஐயோ, இன்னும் என்னென்ன? நான் மகிழ்ந்து பாடி அரவான சிவபெருமான், நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அப்படியே திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டுங்கிற மாதிரி அவர் இப்ப காரைக்கால் அம்மையார் பாடப்பட்ட பாடல்களுக்கெல்லாம் சிவபெருமான் டான்ஸ் ஆடுறாருன்னா எங்கிருந்து இந்த பாட்டி பாடுறாங்க பாருங்க. உன் அடியின் கீழ் இருக்க, நீ ஆடும் பொழுது நான் மகிழ்ந்து பாட வேண்டும். நான் மகிழ்ந்து பாடும் பொழுது நான் எங்கிருந்து பாட வேண்டும் என்றால் உன் அடியின் கீழ் இருக்க என்று, அப்படியே திருவடியின் கீழ், இங்கே சிவபுரத்தின் உள்ளார்கள் திருவடியின் கீழ் மாணிக்க வாசகர் பாடிய பாடல்களை பாடி அங்கு சிவபுரத்திற்கு உள்ளார்கள் என்ற மாதிரி காரைக்கால் அம்மையாரோட பாடல்களும் அவரே சொல்கின்றார். சிவனடியின் கீழ் இருந்து நான் பாட நீ ஆட வேண்டும் என்பதனாலே இந்த அருளாளர்களுடைய பாடல்கள் பாடப்பட்ட இடங்கள் எல்லாம் சிவனுடைய திருவடியின் கீழ் என்பது பொருள். அதனால எந்த பாடலையும் நாம் பாடிவிட்டு நமக்கு சிவபுரம் கிடைத்து விடும் என்று இல்லை. பாடல்கள் சிவனடியின் கீழ் பாடப்பட்டிருக்க பாடல்களாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது,
இது எப்படி கண்டிப்பாக சாத்தியமாகும்? இந்த இந்த சிவபுராணத்தை நாம் பாடி திருவடியின் கீழ் பாடப்பட்ட பாடல்கள் தான் சொல்லிய பாட்டினுடைய பொருள் உணர்ந்து நாம் சொல்கின்றோம் தான். என்னை இழந்து இந்நிலையில் தான் நாம் பாடுகின்றோம், உணர்ந்து பாடுகின்றோம், அறிந்து பாடவில்லை. எல்லாம் தகுதி இருந்தாலும் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் ஒண்ணு வேணுமில்லை. இதையெல்லாம் செய்தால் சிவபுரத்தை நாம் பெறுவர், சிவபுரத்திற்குரிய செல்வராக ஆவோம், சிவபுரத்திற்கு நாம் செல்வோம், அங்கே நாம் நித்தியமாக இருப்போம் என்பதற்கு என்ன சாட்சி, அத்தாட்சி அப்படின்னா, நான் அத்தாட்சிக்கு யாரை அழைக்கின்றேன் என்றால் வள்ளலாரைத்தான் அழைக்கின்றேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாட்டமிலா மாணிக்க வாசக. வாட்டமிலான்னா இறை நலத்திலே சிறிதும் குறைவில்லாமல் நீ பெற்ற, குறைவில்லாமல் எப்பொழுதும் சிவநலத்தை பெற்ற மாணிக்க வாசக, வாட்டமிலா மாணிக்க வாசக, நின் வாசகத்தை கேட்ட பொழுது. நின் யாரோ ஒருத்தவங்க திருவாசகத்தை பாடுகின்றார்கள். மாணிக்க வாசகரும் அதே மாதிரி திறந்த வெளியிலே நின்று கொண்டு மாணிக்க வாசகரும் பாடுகின்றார். அந்த மாணிக்க வாசகர் நான் கலந்து பாடுங்கால்னார்ல, அப்படி அவர் கலந்து கலந்து உயிர் கலந்து பாடுகின்ற பொழுது நின் வாசகத்தை கேட்ட பொழுது, நான் பாடுகின்ற உன்னுடைய சிவபுராணத்தை கேட்ட பொழுது. யார் கேட்கின்றார்? இப்ப பாடுகின்றவர் மாணிக்க வாசகர். அவர் தானே நான் கலந்து பாடுங்கால்னார்ல, அப்படி பாடுகின்ற பொழுது யார் கேட்டது அப்படின்னா, கேட்ட போது அங்கிருந்த கீழ்பறவை சாதிகளும், அனிமல்ஸுங்க கேட்கிறாங்க, பறவைகள் கேட்கின்றார்கள். அதுவும் அந்த பறவையிலேயே பல வகையான ஜாதிகள் இருக்கின்றது. அதிலே உயர்ந்த தன்மையுடைய பறவைகள் இருக்கின்றன, தாழ்ந்த தன்மை. இப்ப மயிலுக்கும் குயிலுக்கும் கழுகுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 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 வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா, உயர்வு தாழ்வு இருக்கின்றது அல்லவா குண திசையங்களிலே. அதிலேயும் மிகுந்த கீழே இருக்கின்ற கீழ்பறவை சாதிகளும், அங்கிருந்த கீழ்பறவை சாதிகளும், வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும். வேட்டமுறும்னா வேட்டையே, அது பாருங்க, பசிக்கு உணவுக்காக ஒன்றை வேட்டையாடி உணவு மாமிசத்தை உண்கின்ற ஒரு வகையான விலங்குகள் கீழ் விலங்குகள் என்றால், மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல, இது கில்லிங் ஃபார் த சேக் ஆஃப் கில்லிங். அதிலேயே அதற்கு புலி மாதிரி வச்சுங்களேன். சில மிருகங்கள் எப்பொழுதுமே அந்த அந்த தனக்கு உணவு வேண்டும் இல்லை என்று இல்லாம கொலையே குறிக்கோளாக வைத்திருக்கின்றவை. வேட்டமுறும், வேட்டையிலேயே நாட்டம் உறுகின்ற வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும், கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் இந்த உன்னுடைய திருவாசகத்தை, மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்ட பொழுது என்ன ஆகும்? உத்து கவனிக்கிறார் இவரு. தான் பாடுற பாட்டு சுத்தி பாடினோடனே விலங்குகள் வருகின்றன. நரி மாதிரி வன விலங்குகள் வந்திருக்கும் அந்த வடலூர்ல. பறவைகள் வந்து இவரை சுத்தி மேலே பறக்கின்றன. அதையெல்லாம் உத்து கவனிக்கிறார். அந்த முக பாவனையை வள்ளலார் கவனிக்கின்றார். என்ன புரியுது அவருன்னா, வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய் ஞான நாட்டமுறும் எண்ணில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே. அவர்களுடைய கண்களை நான் பார்த்தேன். இப்பொழுது வேட்டை ஆடுகின்ற அந்த அந்த கோபம் அந்த கண்களிலே இல்லை. அந்த கீழ்பறவை சாதிகளிலே எப்பொழுதும் புழுக்களையும் உணவுகளையும் நோக்கி பார்க்கின்ற அந்த கழுகு கண்களிலே இப்ப என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, சடன்லி ஐ ஆம் சீயிங் என்ன மெய்ஞான நாட்டமுறும். ஐயோ, இந்த திருவாசக அதனுடைய காதுகளிலே சென்று அந்த காதிலே சென்று இப்பொழுது அவையும் ஞானத்தின்பால் வயப்பட்டு இந்த மெய்ஞானம் எங்கிருக்கின்றது என்று அதிலேயே நாட்டமுறுகின்ற காரணத்தினாலே மெய்ஞான நாட்டமுறும் எண்ணில், இந்த மெய்ஞானத்தை நாம் இன்னும் எப்படி பெற வேண்டும், அதை எப்படி நாம் அனுபவிக்க வேண்டும் என்று வேட்டையாடுவதை விட்டுவிட்டு மெய்ஞானத்தை நோக்கி இவை சென்று கொண்டிருக்கின்றதை நான் பார்த்தேன். மெய்ஞான நாட்டமுறும் எண்ணில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே. கீழ்ப்பறவை ஜாதிகளும் வேட்டையே குறிக்கோளாக இருக்கின்ற விலங்குகள் கூட தங்களுடைய இயல்பு தன்மையை இழந்து மெய்ஞானத்தை நோக்கி நாட்டமுறும் என்றால், இங்கு நம்மை போன்றவர்கள், நான் கேட்கின்றேனே மற்றவர்கள் பாட இந்த மாணிக்கவாசகனுடைய சிவபுராணத்தை நான் கேட்கின்ற பொழுது நானும் மெய்ஞானம் நாட்டமுறுவதில் என்ன வியப்பு, வாட் இஸ் சர்ப்ரைஸ்ங்கிறாரு. ஐயோ, நீ பறவைகிட்ட சொன்னா கூட, வேட்டமுறும் பொல்லா விலங்குகளிடம் சொன்னா கூட அவையும் மெய்ஞான நாட்டமுறும் எண்ணில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே. என்னை மாதிரி ஒருவன்
நானும் அந்த மெய்ஞானத்தை இவருடைய பாடல்களை கேட்கின்ற பொழுது அடைதல் என்பது அதிலே ஒன்றும் வியப்பு இல்லை என்று மாணிக்கவாசகர் இதற்கு வள்ளலார் இதற்கு சாட்சியாக இருக்கின்றார். இன்னும் ஒன்று சாட்சி ஒன்று நான் சொல்கின்றேன், அசந்தே போய்விடுவீர்கள். இந்த 6 மாதமாக இந்த திருவாசகத்தை நான் உங்களுடன் உறக்க சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் ஒரு 3:15 வந்து இங்க உட்கார்ந்துருவேன், அமைதியாக அமர்ந்திருப்பேன். நான் வருவதற்கு இந்த இடத்திற்கு எழுந்திருந்தால் அதற்கு முன்னாகவே நம்முடைய பிரௌனி என்னுடைய கால்களிலே வந்து அப்படியே அமர்ந்திருக்கும். 2 மணி நேரம் அது என்ன கேட்கின்றதோ தெரியாது, என்ன நினைத்து கொண்டிருக்கிறதோ தெரியாது. என் அருகிலேயே தரையிலே அது வந்து அமர்ந்து இருக்கிறதை நான் பலமுறை குனிந்து பார்த்து என்னுடைய எண்ணத்திலே தடுமாறம் வந்து இந்த வரி எனக்கு வரும். இந்த வேட்டமுறும் பொல்லா வழங்குகளும் கீழ்ப்பறவை ஜாதிகளும் இந்த மாணிக்க வாசகா உன்னுடைய வாசகத்தை கேட்கும் பொழுது மெய்ஞான நாட்டமுறும் என்ற அந்த வள்ளலாருடைய வார்த்தையை தான் நான் அங்கே நான் பார்த்தேன். அதனாலே இந்த வாசகங்களை நாம் கேட்கும் பொழுது நமக்கும் மெய்ஞானம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு 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 சாட்சி. சரி, பணிந்து என்ற வார்த்தையை நாம் இன்னும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்கின்றது. பணிந்துன்னா எத்தகைய பணிவு வேண்டும் என்பதற்கு கம்பனையும் அந்த ராமனையும் நான் ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்கின்றேன். ராமன் மிகவும் பணிவுடையவன், குருமார்களிடம் பணிவுடையவன், எல்லோருக்கும் தெரியும். பெற்றோர்களிடம் பணிவுடையவன், காட்டிற்கு செல் என்று சொன்ன கைகேயிக்கும் பணிவுடையவன். இன்ஃபேக்ட் என்ன சொல்றான், அந்த கைகேயிக்கு பணிவுடை செய்து கொண்டு சீதா நீ இங்கு இரு என்று அவளுக்கு பணிவுடை செய்வதற்கு கூட அவன் தயாராக தன் மனைவியை சொல்கின்றான் என்றால் அத்தனை பணிவு இந்த ராமனிடம் இருக்கின்றது. ரைட்டு. ஆனால் அந்த பணிவு எந்த அளவுக்கு அந்த பணிவு என்பது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுன்னு பார்த்தா இது ஒரு ஆசிமரான் இல்ல. உயர்வு இல்லாமல் தலை சார்ந்து இருப்பதுதான் தரையுடன் இருப்பதுதான் பணிவு என்றால் அதிலே ஏற்றமுடைய பணிவு ராமனுடைய பணிவு என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். சீதாவுடன் திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது. வில்லை உடைக்கின்ற நிகழ்ச்சி மிதிலை அரண்மனையிலே. விஸ்வாமித்திரர் அமர்ந்திருக்கின்றார். முனிவர்கள் எல்லோரும் இருக்கின்ற இடத்திலே அவருக்கென்று ஒரு உயர்வான ஆசனத்தை கொடுத்திருப்பார்கள் என பெரும் முனிவராச்ச அந்த இடத்திலே அவரை அமர செய்திருக்கின்றார்கள். மற்ற இளைஞர்கள் எல்லாம் இருக்கின்ற இடத்திலே எல்லாரும் அரசர்கள் தான் அங்கு வந்திருப்பார்கள். ராமனும் இலக்குவனும் அவர்களுக்கு எதிரே அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இடங்களிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள், தொலைவிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். இது பேக்ரவுண்ட், ஞாபகம் வச்சுங்க. மிதிலை அரண்மனையில ஒரு சீன் கற்பனையில கொண்டு வந்துங்க. இந்த ஜனகருடைய அரண்மனையிலே அவர்களுடைய ஆஸ்தான முனிவர் சதானந்தர். இவர்களுக்கு ராமலட்சுமணருக்கு வசிஷ்டர் மாதிரி அவர்களுக்கு சதானந்தர். இந்த சதானந்தர் எழுந்து அந்த சிவதனுசு பற்றிய சிறப்புகளை எல்லாம் சொல்லி, எங்களுடைய மன்னர் இந்த சிவதனுசை யார் வளைக்கின்றார்களோ, எடுத்து தூக்கி வளைக்க முடிகின்றதோ அவர்களுக்கு தன்னுடைய இந்த சீதை என்ற பெரும் பெண் மகாலட்சுமியுடைய அவதாரம் வச்சவ அந்த சீதா தேவியை மனமொழி செய்து கொடுப்பதற்கு சம்மதித்து உள்ளார்கள். ஆனால் இதுவரை யாரும் எடுத்து வளைக்கவில்லை என்று அந்த வில்லினுடைய சரித்திரத்தை சொல்லி முடிக்கின்றார் இந்த சதானந்தர். இப்ப ராமன் உடனே எழுந்திருந்து மற்றவங்க எல்லாம் வாய்ப்பு கொடுப்பதற்கு நானே முன்னாலே தூக்கி இந்த 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 வில்லை தூக்கி விடுகின்றேன் என்று எழுந்திருந்திருக்கலாம். ஏன்னா அவன் முன்பே மிதிலைக்கு வரும் பொழுதே பால்கனியிலே இருந்த அந்த சீதா தேவியை பார்த்து தன்னுடைய மனதை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்ற நிலையில் தான் அவன் இப்பொழுது இருக்கின்றான். அன்னைய ராத்திரி தூக்கம் இல்லாமல் புரண்டு படுத்திருந்தான். அவன் தூக்கம் வராமல்
தவித்து கொண்டிருந்தவன் ராமன். அதனால் உடனே எழுந்து அந்த வேலையை செய்திருக்கலாம். அதை இல்லாமல் இதை எழுந்து இந்த 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 வில்லை தூக்க முயற்சி செய்யலாம் என்று சதானந்தரும் கூறிவிட்டார். எழுந்திருந்தால் தவறு இல்லை, செய்யவில்லை. எழுந்திருந்தால் இன்னொன்றிலும் தவறில்லை, கண்டிப்பாக செய்து முடிக்கும் திறமை அவனிடம் இருக்கின்றது. அவனுக்கு அந்த திறமை இருக்கின்றதுனால அதை 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 எழுந்து செய்தான் என்பதன், அதாவது திறமை இல்லாதவர்கள் எழுந்து செய்து அது அந்த முயற்சி பலன் இல்லாமல் ஃபெயிலியர் ஆயிட்டுதுன்னு வச்சுங்க, இவெல்லாம் எதுக்கு இதை வந்து செய்ய ஆரம்பிச்சான்னு நினைக்கலாம். அவ்வாறு இல்லாமல் அவனுக்கு அந்த திறமையும் இருக்கின்றது. யாரும் செய்ய அவன் எழுந்திருந்தால் குறையாக சொல்லி இருக்க மாட்டார்கள். ஆனாலும் அப்படியே அசையாமல் இந்த சதானந்தர் இந்த கதையெல்லாம் நீட்டி முழைக்கி சொன்னதே காதலையே வாங்காத மாதிரி குனிந்த தமலை நிமிராமல் ஒரு பொண்ணு மாதிரி அப்படியே அமர்ந்திருக்கின்றான் ராமன். அது பணிவினுடைய உருவம். சரி, என்ன நடக்குது பாருங்க. சதானந்தர் சொல்லிட்டாரு, நினைந்த முனி பகர்ந்ததெல்லாம். நினைந்த என்றால் இந்த இந்த சதானந்த முனினா முனிவர், சதானந்த முனிவர் என்ன எல்லாம் நினைந்து, அதாவது ஒன்றும் ஒரு எக்ஸ்டெம்பரல் லெக்சர் மாதிரி கிடையாது. என்ன சொல்ல வேண்டுமோ அதை மிக கருத்துடனும் அழகுடனும் சொல்லி முடிக்க, அந்த வில்லை பற்றி சொல்லி முடிக்க, அந்த சீதையை கிடைக்க இருக்கின்றால் இந்த வில்லை எடுப்பவர்களுக்கு என்று சொல்லி முடிக்க, நினைந்த முனி பகர்ந்ததெல்லாம் பகர்ந்ததெல்லாம் நெறி உண்ணி அறிவனும். அதை எப்படி எந்த முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையிலே தெரிந்து கொண்ட அந்த அந்த அறிவனும்னு அந்த விஸ்வாமித்திரர். என்ன இதுல சில பேர் குறை சொல்றாங்க, என்னது யாருக்கு வேணாலும் வில்லை உடைச்சவர்களுக்கு வில்லை தூக்கியவர்களுக்கு சீதை என்றால், யார் வேணாலும் தூக்கினால் தகுதி இல்லாமல் குண விசேஷங்கள் தெரியாமல் ஒருத்தவன் தூக்கினால் அவர்களுக்கு கொடுப்பாரா அந்த ஜனகர்? ஒன்றுக்கு மேற்பட்ட பலர் தூக்கினால் பல பேருக்கு திருமணம் செய்து கொடுப்பாரா என்று பல வகையான கருத்துக்கள் இருக்குமல்ல. அவ்வாறு இல்லாமல் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி எடுத்துக்கொள்பவர் நெறி உண்ணி அறிவனும் அந்த விஸ்வாமித்திரனும். அவர் என்ன பண்ணாரு, புனைந்த சடை முடி துலக்கி, தன்னுடைய விஸ்வாமித்திரர் பெரிய சடை வச்சிருக்கிறார்ல, அந்த அந்த சடையை அவிழ்த்து அப்படியே பின்னால தூக்கி அப்படியே ஒரு பெருசா ஒரு முடிச்சு போட்டார் கையால. புனைந்த சடை முடி துலக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். போர் ஏற்றின் முகம் பார்த்தான். போருக்கு செல்வதற்கு தகுதியுடைய காளை மாடு மாதிரி இருக்கின்ற போர் ஏற்றின் அத்தனை திறமையுடைய ராமனுடைய முகத்தை பார்த்தான். அவரு நான் இப்ப சொன்ன மாதிரி குனிஞ்சுக்கிட்டு அவன் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனால் இந்த 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 சனானந்தருடைய சொற்களை கேட்ட விஸ்வாமித்திரர் போர் ஏற்றின் முகத்தை, ராமனுடைய முகத்தை பார்த்தான். சரி, பார்த்தான். இப்ப வாங்க, இப்ப அப்படியே கேமரா வந்து இது வரைக்கும் விஸ்வாமித்திரரை பார்த்தது. முதல்ல முனிவர், அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர், அப்படியே வந்து கேப்பான அப்படியே இன்னும் ஒரு 30 டிகிரி திரும்புது இந்த பக்கம். அங்கே ராமன் அமர்ந்திருக்கின்றான். இப்ப ராமன் எப்படி அமர்ந்திருக்கின்றான் என்றால், வனைந்தனைய திருமேனி வள்ளலும். வனைந்தனைய திருமேனி வள்ளலும் என்னது? வனைந்தனைய திருமேனி வள்ளலும். வள்ளல்னா ராமன். அவனுடைய திருமேனி எப்படி இருக்கின்றது என்றால், வனைந்து அணைய திருமேனி. வனைந்து என்றால் வரைதல்னு போடு. சித்திரத்திலே வரைந்த திருமேனி மாதிரி அமர்ந்திருக்கின்ற அந்த ராமபிரானாகிய வள்ளலும், வனைந்தனைய திருமேனி வள்ளலும் அம்மாதவத்தோன் நினைந்தவெல்லாம் நினைந்து அந்த நெடும் சிலையை நோக்கினான். அந்த அந்த ராமன் சித்திரத்தில் வரையப்பட்ட உருவம் மாதிரி அமர்ந்திருந்த அந்த ராமன், அந்த மாதவத்தோன், அந்த எண்ணறிய தவங்கள் எல்லாம் இயற்றியவன் சொன்ன, அவன் தன்னை பத்தியே சொல்லிக்கிட்டார்ல. அந்த அந்த அத்தையே பெரிய தவங்களை செய்த அந்த விஸ்வாமித்திரன் மாதவத்தோன். இவர் பார்த்ததுனால ஒரு கடைக்கண்ணால ராமனும் பார்த்திருப்பார் போல இருக்கு. தலை நிமிராமல், தலை அசையாமல், கொஞ்சம் கூட அசையக்கூடாது. என்னன்னா அப்புறம் சொல்றது, அசையாமல் தன்னுடைய முனிவர் தம்மை பார்க்கின்றார் என்பதை உணர்ந்து இவன் கடைக்கண்ணால் லேசாக அந்த விஸ்வாமித்திரரை பார்க்க, அந்த ஒரு பார்வையிலே விஸ்வாமித்திரர் என்னெல்லாம் நினைத்து கொண்டிருந்தாரோ அந்த நினைப்பை எல்லாம் இவன் நினைந்து, அதை உணர்ந்து, அந்த மாதவத்தோன் நினைந்தவெல்லாம் நினைந்து
விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கின்றார் என்பதை அவனுடைய ஒரு சிறிய பார்வையின் மூலம் பார்த்து புரிந்து கொண்டு, விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கிறார், நீ சென்று அந்த அந்த சிவதனுசுவை எடுத்து வலை, இவங்க சொல்றபடி நீ அந்த வேலையை செய். இன்னொன்னு சொல்றாரு, வலை அப்புறம் ஒடிங்கிறாரு. என்ன அப்ப சொல்றாரு எப்படின்னு நினைந்து அந்த நெடும் இது வரைக்கும் அந்த 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 சிலைன்னா வில்லு, அந்த வில்லை அவன் பார்க்கவே இல்லை. வந்தா பின்னாலே, வாத்தியார் பின்னாலே வந்தான், அமர சொன்னார்கள், அமர்ந்திருக்கின்றான். கழுத்தை இன்னும் தூக்கி பார்க்கவில்லை எதையுமே. இப்பொழுது விஸ்வாமித்திரர் ஒரு உத்தரவு கொடுத்ததுனாலே நீ செல்லலாம், அங்கு இருக்கின்ற அந்த சிலையை நீ எடுக்கலாம், வளைக்கலாம், ஒடிக்கலாம் என்று என்று உத்தரவை அந்த பார்வை நினைத்தபடி அந்த ராமர் நினைந்து கொண்டு இப்ப என்ன பண்ணாரு, சரி செய்யணும்னா அது எங்க இருக்கு, அது என்ன பெருசு, ஒரு ஒரு மனதிலே ஒரு ஒரு செயல்முறையை தீர்மானிக்க வேண்டும் அல்லவா. அதற்கோசரம் கழுத்தை இன்னும் திருப்பாமல் அப்படியே கண்களை மாத்திரம் இந்த பக்கம் திருப்பி அந்த நெடும் சிலையை நோக்கினான், ஆழ்ந்து பார்த்தான். நெடும் சிலை என்றால் அந்த பெரிய வில்லை அவன் பார்த்தான். இது ராமனுடைய பணிவுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த பாடல். இதிலே ராமனுடைய பணிவு எங்கே வருகின்றது என்றால், அந்த வனைந்தனைய திருமேனி வள்ளலும் என்ற வரியிலே, வெறும் சித்திரத்தில் வரைந்த திருமேனி மாதிரி அமர்ந்திருக்கின்ற ராமன் என்றால் அது அழகுக்காக அங்கே கம்பன் சொல்லவில்லை. சித்திரத்தில் வரையப்பட்ட திருமேனி அசையுமா? அசையாதல்லவா. ஒரு 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 பெரிய சுவரிலே ஒரு சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. அந்த சித்திரம் நீங்க எங்கிருந்து பார்த்தாலும் சிறிதளவும் அசையாமல் அப்படியே அமைதியாக பணிவுடன் அமர்ந்திருக்கின்ற மாதிரி, தன்னுடைய கண், கை, கால்கள், விரல்கள் எதுவுமே அசைவதற்கு உத்தரவில்லாத காரணத்தினாலே அப்படி அமைதியாகவும் அடக்கத்துடனும் அமர்ந்திருந்த அந்த ராமன் வனைந்து அணைய திருமேனி, சித்திரத்தில் வரைந்த திருமேனி மாதிரி அமர்ந்திருக்கின்ற அந்த வள்ளல் என்று சொல்கின்ற பொழுது அவனுடைய பணிவு அதிலே வெளிப்படுகின்றது. சரி, என்ன சார் இது, ஒரு வரைந்த ஓவியம் மாதிரி ராமன் இருக்கின்றான் என்று சொல்ல வந்தால் அதற்கு நீங்கள் அதிலே ஒரு பணிவை கொண்டு வந்து புகுத்துகின்றீர்களே, இது வலுக்கட்டாயமாக இருக்கின்றதா என்றால் இல்லை. ஏன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வாங்க. கிஷ்கிந்தை காண்டத்திலே வாலி வதம் நடக்கின்றது. வாலி அம்பு எய்யப்பட்டு கீழே விழுந்து கிடக்கின்றான், உயிர் போய்கொண்டு இருக்கின்றது. அந்த சமயத்திலே வாலி ராமனை பார்த்து நிறைய குற்றச்சாட்டுகளை அவன் சொல்கின்றான். உனக்கு தகுதி இல்லாத ஒரு செயலை, மறைந்திருந்து என் மேல் முதுகின் மேல் அம்பு இடுகின்ற செயலை நீ செய்து விட்டாயே, பரதனுக்கு நீ அண்ணனா, தசரதனுக்கு பிள்ளையா, அயோத்திக்கு ராஜனா நீ என்று பலவாறு நிந்தனை செய்கின்ற ஒரு கட்டம் வருகின்றது. வாலி உயிரை இழந்து கொண்டிருக்கின்றான். வலி வருத்தம், இதை செய்தவன் ராமன் என்று கோபப்படுகின்றான். அவனை பார்த்து கோபத்துடன் பேசுகின்ற வாலி ராமனை பார்த்தவுடன் முதல் செய்யுளிலே, கோ இயல் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்கட்கு எல்லாம் உடைமை என்று, அரசனுக்குரிய தர்மம் எல்லாம் உங்க குடும்பத்தில் தானே இருக்கு, ஒட்டுமொத்த அரச தர்மமும் உங்க அயோத்தி தானே, அதை நீ விட்டு தர்மம் இல்லாத ஒன்றை செய்யலாமா என்று குற்றத்தை ஆரம்பிக்கின்றான். அப்பொழுது ராமனை எப்படி கூப்பிடுகின்றான் என்றால், ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய்னா, அதாவது தன்னை கொல்ல இருக்கின்றவன், கொல்லுவதற்குரிய செயலை செய்தவன் எதிர்த்தே நிற்கின்ற பொழுது கூட அவன் உருவத்தை பார்த்து அந்த உருவத்திலே ஒரு நிமிஷம் தன் மனத்தை விட்டு, ஐயோ இத்தனை அழகானவனா இந்த ராம, இது அப்பதான் முதல் முறை பார்க்கின்றான். அந்த அழகை சொல்லிவிட்டுத்தான் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை சொல்கின்றான். என்ன அழகு என்கின்றான்? ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தோய். எழுத ஒண்ணா அப்படின்னா, ஓவியத்துல கூட உன்னை வரைய முடியாத அளவிற்கு எவ்வளவு பெரிய ஓவியன் வந்து உன்னை வரைந்தாலும் அந்த ஓவியம் ராமன் மாதிரி உண்மையான அழகை காட்டாது, சிறிது குறைந்துதான் இருக்கும் என்று, ஓவியத்திற்கும் சிக்காத அழகுடையவன் என்று எதிரியே சொல்கின்ற அளவுக்கு அழகுடைய ராமனை கம்பன் மிக எத்தனை வார்த்தைகளால் வேணாலும் அந்த அழகை வடிக்கக்கூடியவன் இப்பொழுது வெறுமனே வரையப்பட்ட திருமேனி மாதிரி இருக்கின்றது என்றால் அவன் அழகுக்கு அது இலக்கணம் கிடையாது. என்ன அழகிலே அவன் இலக்கணம் என்ன என்றால், அவன் ஓவியத்தில் எழுத ஒண்ணாத, ஓவியத்திலே வரைய முடியாத சிக்காத அழகு என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் ஓவியத்தில் வரையப்பட்ட அழகு மேனியை உடையவன் என்று சொல்ல பொழுது அது அழகுக்காக இல்லை, அது அசையாத தன்மைக்கு, கழுத்தை தூக்கி நிறுத்தாத தன்மைக்கு, ஆவலை அடக்கி கொண்டு அமைதியுடன் இருக்கின்ற தன்மை உதாரணமாக சொன்னானே, வனைந்தனைய திருமேனி என்று அந்த அந்த
அந்த அத்தகைய பணிவு ஒருவனுக்கு தகுதி உடையவனாக இருந்தாலும் அந்த பணிவு வேண்டும். அதனால்தான் அந்த அந்த மாணிக்கவாசகர் திருவாசகத்தை முடிக்கும் பொழுது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்லுவர் சிவனடி கீழ் உள்ளார். அவரை வருகின்ற அந்த சிவனடியார்களை அங்கு இருக்கின்ற சிவனடியார்கள் எல்லோரும் ஏத்த வரவேற்கின்ற பொழுது இவர்கள் எப்படி செல்வார்கள் என்று மாணிக்கவாசகர் சொல்கின்றார். எப்படி செல்வார்கள் என்றால் பணிந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளே. நீங்க அந்த வார்த்தையை பொருள் கொண்டால் பணிந்து, அங்கேயும் இவர்கள் சிவபுரத்தை நான் சென்று விட்டேன் என்ற கர்வம் இல்லாமல் அங்கு செல்லும் பொழுதும் இவர்கள் பணிந்து செல்வார்கள் என்று சிவபுராணத்தை முடிக்கின்றார். முத்தாய்ப்பான தன்மையை நமக்கு ஞாபகப்படுத்தி முடிக்கின்றார். ஒரே ஒரு நிகழ்ச்சியுடன் இந்த சிந்தனையை நான் முற்று செய்கின்றேன். இப்படி இன்னும் எத்தனையோ இருக்கின்றது சிந்திக்க சிந்திக்க. இப்ப சிவபுராணம் என்பது அது ஒரு சிந்தனை ஊற்று. அது எத்தனையோ பேர்கள் நமக்காக சிந்தித்து வைத்திருக்கின்றார்கள். அதை நாம் பார்த்தாலே போதும், நமக்கு அப்படி ஒரு பரவசம் உண்டாகின்ற பாடல்கள் தான் அவை எல்லாமே. இன்று நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் சிறந்த ஒரு இறை வணக்கத்தை பாடினார்கள். ஆதி மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகின்ற மூவரிலே முத்துத்தாண்டவர் முதன்மையானவர். பின்னால் அதுக்கப்புறம் மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர். நிறைய பேருக்கு இது அவரே சொன்னார். இது ரொம்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்னன்னா அந்த அந்த திருவையாறு இசை விழா எல்லாருக்கும் தெரியும். அது சங்கீத மும்மூர்த்திகளுடைய அந்த தியாகராஜர் முத்துசாமி தீட்சிதருடைய விழா, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த விழா நடக்கின்ற இடம் சீர்காழி இசை விழாவிலே இவர்கள் இந்த சங்கீத மும்மூர்த்திகளுக்கும் முற்பட்ட இவர்கள் சங்கீத மும்மூர்த்திகள் இப்ப பெரிய அரண்மனையின் மேல பதிக்கப்பட்ட கலசங்கள் என்றால் அந்த அரண்மனையினுடைய பவுண்டேஷன் போட்டவங்க, அந்த இசைக்கு பவுண்டேஷன் போட்டவங்க இந்த ஆதி மும்மூர்த்திகள் ஒருவராகிய முத்துத்தாண்டவர் அவர் வாழ்க்கையிலே ஒன்று வைத்திருந்தார். இறை அனுபவம் கிடைத்த பிறகு இறைவனை பார்த்து நான் உங்களை பற்றி நான் எப்படி பாட வேண்டும், நிறைய பாடல்கள் பாடினார், பெரும்பாலும் கிடைக்காமல் போய்விட்டன என்று சொல்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். எப்படி பாட வேண்டும் என்றால், முதலிலே காலையிலே தினமும் எழுந்தவுடன் நீ என்ன வார்த்தை இன்னொருவர் சொல்ல நீர் கேட்கின்றீரோ அந்த வார்த்தையை வைத்து எனக்கு அந்த பாடல்களை பாட வேண்டும் என்று சிவபெருமான் சொன்னதாக ஐதீகம். அதனாலே அவர் சீர்காழியிலிருந்து தினமும் எழுந்து, அவருடைய இல்லம் சீர்காழி, அங்கிருந்து சிதம்பரத்திற்கு வருவார். வருகின்ற வழியிலே யாரேனும் அவரிடம் பேசி ஒரு முதல் வார்த்தை வந்தால் அந்த வார்த்தையை கொண்டு அன்றைய அந்த சிவபெருமானின் மேல் அன்றைய பாடலை அவர் பாடுவார். அப்படி பாடப்பட்ட பாடல்களிலே அவருடைய கடைசி நாள் என்று பாடப்பட்ட ஒரு பாடல் மிக சிறப்பானதான ஒரு பாடல். மாணிக்கவாசகருக்கும் கடைசி நாள் எப்படி நடந்தது? தில்லையிலே இருக்கின்றார். பொதுவில் இரு என்று சிவபெருமான் அருளி செல்ல அந்த திருப்பெருந்துறையிலே எல்லா முக்கிய சிவதலங்களாகிய திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம் என்ற பல தலங்களுக்கு சென்று விட்டு கடைசியிலே தில்லையிலே அவர் இருந்த சமயத்திலே சிவபெருமான் அவர் முன்னே தோன்றி, நீங்கள் பாடிய பாடல்களை எல்லாம் நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்க, நான் எழுத வேண்டும் என்று சொல்லி ஓலைச்சுவடியிலே மாணிக்கவாசகர் பாட எல்லா பாடல்களையும் சிவபெருமானாக வந்த பெரியவர் எழுதி முடிக்கின்றார். அதனால்தான் இறைவன் மனிதருக்காக சொல்லப்பட்டது பகவத்கீதை என்றால், மனிதனுக்காக சொல்லப்பட்டது திருக்குறள் என்றால், இதுல என்ன விசேஷம் என்றால், மனிதன் இறைவன் கேட்க பாடப்பட்டது இந்த திருவாசகம். மாணிக்கவாசகர் சொல்ல இறைவன் கேட்டு எழுதியது அந்த திருவாசகம். அந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு சிவபெருமான் தில்லை கோயிலினுடைய படியிலே வைத்துவிட்டு உள்ளே சென்று மறைந்து விடுகின்றார். அன்று காலையில் தீட்சிதர்கள் இதை பார்த்துவிட்டு அந்த ஓலைச்சுவடியினுடைய அடியிலே மாணிக்கவாசகர் சொற்படி அம்பலவாணன் கேட்டு எழுதியது என்று கையொப்பமிட்டதை பார்த்துவிட்டு வேகமாக ஓடி மாணிக்கவாசகரை பார்த்து இது என்ன, இதன் பொருள் என்ன என்று கேட்க, அவர் இந்த படிக்கட்டில் இருந்த ஓலைகளை பார்த்து, இது நான் சொல்ல நேற்று எழுதிய
எழுதப்பட்ட ஓலைகள் ஆயிற்று. அப்படி என்றால் இந்த ஓலைகள் எல்லாம் சிவபெருமானே எழுதியது என்பதை புரிந்து கொண்டு இந்த இந்த பாடல்களினுடைய பொருள் சிவபெருமான் அங்கு உள்ளே இருக்கின்ற அந்த அம்பலவாணன் என்று சொல்லி வேகமாக உள்ளே சென்று அப்படியே அந்த அம்பலத்திலே கரைந்து விட்டார், ஆகாயத்திலே கலந்து விட்டார். இதுதான் மாணிக்க வாசகருடைய கடைசி நாள். இது நடந்தது ஆனி மகம். இப்ப இந்த நிகழ்ச்சியை நம்முடைய முத்துத்தாண்டவர் நினைக்கின்றார். அவருடைய மனதிலே இந்த எண்ணம் தோடுகின்றது. பாடல்கள் எல்லாம் பாடி முடித்தாகிவிட்டது. தனக்கும் ஒரு முடிவு வேண்டுமே, இந்த உடல் கழிந்து இறைவனுடன் சேர வேண்டுமே என்று நினைக்கின்றார். தன்னுடைய கடைசி வேண்டுகோள் ஒன்றை வைக்கின்றார் இறைவனுக்கு. என்ன அப்படின்னா, என்ன வேணும்? சிம்பிளா ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். அந்த வேண்டுகோள் பாருங்க. நிறைய பாடல்கள் இருக்கு. டாக்டரை கேட்டீங்கன்னா நிறைய பாடுவாரு. அருமருந்து ஒன்று தனி மருந்து அம்பலத்து கண்டேன். ஒரு பாம்பு கடிச்சிட்டுது, மருந்து எனக்கு வேண்டியது இல்லை, அம்பலத்தில் இருக்கின்ற மருந்து எனக்கு போதுன்னு பாடினாரு. விஷம் பொறிச்சு. சிறப்பான பாடல். அருமருந்து ஒன்று தனி மருந்து அம்பலத்து கண்டேன். பல பாடல்கள் இருக்கு. ஆறார் ஆசைப்பட்ட திருவடிக்கு செல்லும் ஒரு பாட்டு இருக்கு. இப்ப இவருடைய கடைசி ஆசையை ஒரு பாடலிலே சொல்லுகின்றார். எங்கே பாடுகின்றார்? சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய கோயில். அந்த கோயில் எத்தனை சிறப்புடையது பாருங்க. அந்த கோயிலிலே பாடுகின்றார். காணிக்கையாக கொடுத்தேன் உனக்கு என்னை. சிவபெருமானே, உனக்கு நம்ம எல்லாம் காணிக்கை என்ன கொடுக்குறோம்? 2 பழம், ஒரு தேங்காய் மூலி கொடுக்குறோம், ஒரு தேங்காய் கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா ஒரு 100 ரூபாய் உண்டியல்ல போடுறோம். இதுதான் நம்ம கொடுக்குற காணிக்கை. அவ்வாறு இல்லாமல் காணிக்கையாக கொடுத்தேன் உனக்கு என்னை. கொண்டது எந்தென்னை கொண்டது எந்தென்னை தந்தது உண்டென்னை கொண்டது எந்தென்னை. அப்படியே மாணிக்கவாசர் தன்னை முழுசா கொடுத்தாருல சிவபெருமானுக்கு. அதே மாதிரி இவரும் காணிக்கையாக முத்துத்தாண்டவரும் கொடுத்தார். கரெக்ட். காணிக்கையாக கொடுத்தேன் உனக்கு என்னை. ஆணி பொன்னே. ஆணி பொன்னேன்னா பத்தரை மாட்டு தங்கம். ஆணி பொன்னே தில்லை அம்பலவானா கூப்பிடுறார். தில்லை அம்பலவானா உனக்கு காணிக்கையாக கொடுத்தேன் என்னை. கட்டையின் மேல் வைத்து சுட்டு விடாதே. ஒரு நாள் ஒரு நெகட்டிவா போடுறாரு. எனக்கு இது நடந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. கட்டையின் மேல் வைத்து சுட்டு, செத்து போன பிறகு கட்டையில, பணக்காரனா இருந்தா சந்தன கட்டையில வைப்பாங்க, இல்லைன்னா சாதாரண கட்டையில வைப்பாங்க. இப்ப அதுவும் இல்லை, எலக்ட்ரிக்கல போச்சு. கட்டையின் மேல் வைத்து சுட்டு விடாதே, கள்ளக்குடிலில் புதைத்து விடாதே. மண்ணிலே புதைத்து விடாதே, கள்ளக்குடிலில் புதைத்து விடாதே. பட்டும் பணியும் தரித்து அயலோர் பால் அள்ளி குத்தாதே. பால் தளிக்கிறது. பால் அள்ளி குத்தாதே. கிட்டி ஒருவர் சடங்கு செய்யாதே. அதுக்கப்புறம் மாசம் மாசம் என்னோட இந்த இந்த நான் இருப்பதாக பாவித்து ஆவிக்கு சடங்கு செய்கின்றார்கள் அல்லவா, அந்த மாதிரி சடங்கு செய்யாதே. கட்டையின் மேல் வைத்து சுட்டு விடாதே, கள்ள குடிலில் புதைத்து விடாதே. பட்டும் பணியும் தரித்து அயலோர் பால் அள்ளி குத்தாதே. கிட்டி ஒருவர் சடங்கு செய்யாதே. சரி, அப்ப இது ஒண்ணு செய்யாதுன்னு சொல்றியே. சிவபெருமான் பார்த்து கேட்கிறாரு, முத்துத்தாண்டரே உமக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்ல, என்ன செய்யணும்னு சொல்றாரு. பொன் பூமாரி இமையோர் சொரிந்திர. நான் இந்த மாதிரி சாகிறப்ப எனக்கு இது நாளும் நடக்கக்கூடாது, அதுக்கு மேல வேற ஒரு நாள் நடக்கணும். அது என்னன்னா, பொன் பூமாரி இமையோர் சொரிந்திர. தேவர்கள் எல்லோரும் கற்பக பூமலர்களை பொன்னாக பாவித்து பொன் பூமாலைகளை என் மேல் சொரிய. பொன் பூமாரி இமையோர் சொரிந்திட. பொன்னூசல் ஆடும் திருவாதிரை நாளில். அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு திருச்சி தில்லையில சிதம்பரத்துல நடக்கின்றது. பொன் ஊசல் அன்னைக்குதான் பொன் ஊசல் வைக்கிறாங்க, கோயில்ல வைப்பாங்க. பொன் ஊசல் ஆடும் திருவாதிரை நாளில் கற்பூர தீபம் போல் எந்தன் உடலை. கற்பூரத்துக்கு நம்ம நெருப்பு வச்சு எரிக்கிறோம். அது அப்புறம் எரிச்ச இடத்துல ஏதாவது ஒரு சாட்சி இருக்கா இல்லையா, அப்படியே கலந்துடுது அல்லவா. அந்த மாதிரி கற்பூர தீபம் போல் எந்தன் உடலை கனக சபையில் கலந்து கொள்வாயே. உன்னுடைய தில்லையிலே இருக்கின்ற அந்த கனக சபையிலே கற்பூர தீபம் போல் சாட்சி ஏதும் இல்லாமல் நீ என்னுடைய உடலை கலந்து கொள்வாயே. கற்பூர தீபம் போல் எந்தன் உடலை. இந்த நாலு கெட்ட பாருங்க. இப்ப பொன் பூமாரி இமையோர் சொரிந்திட, பொன்னூசலாடும் திருவாதிரை நாளில் கற்பூர தீபம் போல் எந்தன் உடலை கனக சபையில் கலந்து கொள்ளாயே. மாணிக்க வாசகர் பேரு எனக்கு தாராயோ. பேரு என்றால் பெற்ற பேரு. பேரு என்ன, மாணிக்க வாசகங்கிற நேம் கிடையாது. மாணிக்க வாசகர் பெற்ற தகுதி, அந்த செல்வம், அந்த அவருக்கே உரிமையான அந்த உரிமை. மாணிக்க வாசகர் பெற்ற பேரு எனக்கு தாராயோ. அதே அவர் எப்படி உன்னுடன் அந்த கனக சபையில கலந்தாரோ, அதே மாதிரி வான் கலந்த மாணிக்க வாசகர்னார்ல, அதே மாதிரி நானும் எந்த விதமான சாட்சியும் இல்லாமல் அந்த கற்பூர தீபம் போல் கனக சபையில் என்னுடைய உடலை கலந்து கொள்ளாயே. மாணிக்க வாசகர் பேரு எனக்கும் தாராயோ
என்று சொல்ல அப்படியே அவருக்கும் அந்த பெயரை கொடுத்தார் சிவபெருமான். அந்த முத்துத்தாண்டவரும் அந்த ஆகா பரவெளியிலே கலந்து கலந்து மறைந்தார் என்றால் அந்த அந்த இத்தகைய இறை அனுபவம் பெற்ற இந்த ஞானிகளுடைய பாடல்களை நான் கலந்து நம்முடைய நான் என்று இல்லாமல் போய் ஊன் கலந்து உயிர் கலந்து பாடினால் செல்வோம் சிவபுரத்திற்கு. மாணிக்க வாசகரும் முத்து தாண்டவருமே இதற்கு சாட்சி என்று சொல்லி இத்துடன் சிவபுராண சிந்தனையை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா, சிறப்பா இருந்துச்சு ஐயா. நன்றி நன்றி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சிவபுராணம் நல்ல வேலையை நிறைவு பெறுகிறது இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுல நீங்க அது வள்ளலார் பாடினாங்க இந்த மாணிக்கவாசரை பத்தி, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கதைகளும் நல்லாவே இருந்தது. நல்லா இருந்தது. நல்லது. எல்லோரும் ஏத்த பணிந்து என்று அந்த முனிவர்கள் அனைவரும் பல்லக்கில் ஏத்த பணியாமல் போன அருஷனோட கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, எவ்வளோ உயரத்துல போனாலும் அந்த பணிவு பல்லோரும் ஏத்தும் போது வர்ற பணிவு அது ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப பிரமாதமா எல்லாமே இந்த உலகலாம் போன்ற முதலடிகளை மட்டுமே வந்து ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கும்போது கடைசியா முடிக்கிற அந்த முடிவை வந்து ரொம்ப முத்தாய்ப்பா முடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. தேங்க்யூ. அது மாணிக்கவாசகர் முடிச்சிருக்காரு அது மாதிரி. ஆமா, காரணமே சொல்றேன். அங்க பணிவு ஏன் வேணும் அப்படின்னா நீங்க ஒரே அழகா சொன்னீங்க, பல்லோரும் ஏத்துனதுனால நமக்கு அது பணிவு இல்லாம போயிடுது. அதனால அது நீங்க அதை முத்தாய்ப்பா எடுத்து சொல்லி முக்கியமா அந்த முதல் அடிய நினைவுபடுத்தி எல்லோரும் அந்த முதல்ல எடுத்து கொடுக்குற அந்த அடிக்கு அவ்வளவு பெருமை சேர்த்து கொடுக்கிறார்கள். ஆனா இந்த முடிக்கிற அடியும் அதுக்கு ஈக்குவலா முக்கியமான அடின்னு நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்கு. இந்த இன்னும் வேற முறையில, அதாவது இந்த சிவபுராணம் ஒரு முழு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர் வந்து இதை வந்து 6 செக்ஷனா பிரிக்கிறார். முதல் 16 வரி வந்து நீங்க வாழ்க போற்றுதல் பாக்குறோம்ல, அது நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்கிறது. அது வந்து அந்த போற்றுதல், இறைவனை வந்து போற்றுது, யாருக்கும் முதல்ல ஐஸ் வைக்கணும் அப்படிங்கிற செக்ஷன் அது. ரெண்டாவது நூல் பயன் 17ல இருந்து 20 வரைக்கும் இந்த நூல் பயன், என்னுடைய முந்தைய வினை முழுதும் ஓய்வதற்காக நான் இதை படைக்கின்றேன் நூல் பயனை சொல்கின்ற நூலினுடைய பயன். 21ல இருந்து 25 வரைக்கும் அவையடக்கம், தன்னை தாழ்த்தி சொல்வது அவையடக்கம். அதற்கப்புறம் 26ல இருந்து 31 வரைக்கும் அந்த நூல் பயன் வந்து ஏன் தேவைப்படுதுன்னா பிறவி என்ற துயர் நீங்குவதற்காக சொல்றாங்க. வினை முழுவதும் போவதற்கு எவ்வளவோ துன்பங்கள் என்ன அனுபவித்து விட்டேன் என்பது அந்த பிறவி துயரை சொல்றாரு. கடைசி 2 வந்து 32ல இருந்து 90, அதாவது 60 லைன் வந்து இறைவனுடைய இயல்புகள் தான். நடுஇரவில் நட்டம்பயலும் எல்லாம் பாக்குறோம்ல, ஒன்னொன்னு இறைவனுடைய இயல்பை குறிக்கின்றது. கடைசி 91ல இருந்து 95 வரைக்கும் இறையடியை நாம் அடைவதும் அதில் நமக்கு கிடைக்கின்ற இன்பமும் சொல்லி மொத்தம் ஒரு 6ஆ பிரிச்சு நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக் வியூ கிடைக்கும். அந்த சூப்பர். ஐஸ் வைக்கிறது, நூலின் பயன், அதுக்கப்புறம் இறைவனின் அவையடக்கம், அப்புறம் பிறவி துயர், இறைவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் கடைசியில 60 அடியும் முக்தி, கடைசி 5 அடி முக்தி. கரெக்டா? சரிங்கண்ணா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மிகவும் சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சார், மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். ரொம்ப இவ்வளவு வந்து எங்களுக்காக வந்து இது ஒரு பெரிய கருத்தை எடுத்து இந்த ஒரு அனுபவத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. மாணிக்கவாசகர் இறையனுபவம் கிடைச்சது, அது எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.
அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. நன்றி நன்றி. வணக்கம் ரவி. வணக்கண்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. ம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப எல்லாரும் எல்லா வரையும் எங்களுக்கு புரிய வேறே பண்ணிட்டீங்க. ஆமா, இனிமே படிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஆமா ஆமா, சும்மா ஜஸ்ட் லைக் தட் படிக்காம. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப சிறப்பு. அதுவும் இன்னைக்கு எண்டிங் வாஸ் நல்லாவே அப்படியே அவசரப்பட்டு முடிக்காம நல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. 2 வாரமா அதை நீங்க சுட்டி காட்டிட்டு இருந்தீங்க, அதனால கொஞ்சம். ஆமா எனக்கு 2 வாரமா ஃபுல்ஃபில்மெண்டா இருக்கல, இன்னைக்குதான் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பு. உங்க ப்ரௌனியை பார்க்கலாமா? இவ்வளவோண்டு கொடுத்து வச்சது கால்கடியில உட்காந்து கேட்கறேன். ப்ரௌனியா கேட்காரா? ஒரு போட்டோ அனுப்புறேன். நீங்க எப்பவுமே நீங்க லெக்சர் கொடுக்கும் போது அது அங்க படுத்துட்டு இருக்கோம். கம்பராமாயணம் புக்கு தான் அதுக்கு தலகாணிய. அதனால இப்ப அப்படியே சிவபுராணம் ஃபுல்லா அங்கதான் இருந்தது. இப்பதான் இங்க வெளில போயிருக்கு. நன்றி. இந்த மாதிரி இன்னும் அப்படியே அந்த திருமந்திரத்தை கொஞ்சம் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது சப்போர்ட் பண்ணுங்களேன். சங்கர் அங்க இருக்கீங்களா? எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு உண்டு 680 பாடலை படிச்சுட்டு அது அப்படியே அங்கேயே நிக்கிறது. அதுல இருந்து பார்க்கலாம். இதே சிவன் வந்து அப்படியே முடிச்சு கொடுக்குறேன் அவரே. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இந்த கம்பேரிசன் நல்லா இருந்தது சார். பகவத்கீதை திருக்குறள் கூட கம்பேரிசன். ஆமா, நூல் சொல்லப்படுகின்ற சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஆமா, மனிதன் இறைவனுக்காக பாடியது. ஆமா, பகவத்கீதையில இறைவன் மனிதனுக்கோசரம் சொன்னது. பெரும்பாலான நூட்கள் வந்து அறிவுடைய மனிதன், அறிவு குறைவான ஒரு மனிதனுக்கு சொல்றதுதான் திருக்குறள் மாதிரி. ஃபேப் டாக்ஸ்ல வந்து சிஎஸ்ஆர் ஐயா வந்து டாக்டர் சிஎஸ்ஆர் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அதை ஃபார்வர்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிண்ணா. இன்ஜினியர் இஸ் ஆத்தர் ஆஃப் so many books. ஆமா, அதெல்லாம் தெரியாம போயிடுச்சு. நிறைய கால் அதான் சொன்னாரு. முதல்ல வந்து 21st century love அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பப்ளிஷ் ஆச்சு. அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆன ஒரு கட்டுரைன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இஸ் ஆல்சோ நேச்சர் ஆஃப், அதாவது he lives maximum close to natural life. பல காலம் செருப்பு போடாம நடப்பாரு. அவர் உணவு பழக்கங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா எளிமையா இருக்கும். நல்ல நிறைய விஷயம். ஆமா, அமைதியானவர். சாய்ராமன் ஐயாக்காக வெயிட்டிங். ஐயா ஏதோ வெளியில இருக்காரான்னு தெரியல. இல்லையா, நானு பணிவு பத்தி இவ்வளவு பேசினா மட்டும் நான் இந்த இடத்துல பேசினா சரியா இருக்குமான்னு தெரியல. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன் நானு. ஆமா, இல்ல அதுதானே. இல்ல ஒரு ஆசிரியருக்கு நல்ல மாணவனா இருந்தா சொல்றதை செயல்படுத்துறது தானே ஓரளவுக்காவது நல்லா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் அமைதியாவே போயிடலாம் என்ற முடிவுக்கு வந்துட்டேன். அதுதான் உண்மை. ஆனா அற்புதம் ஐயா, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு இந்திரலோகத்துக்கு போகக்கூடிய ஒருத்தருக்கே வந்து பணிவு வேணும் அப்படின்னாக்கா நான் இதை எப்படித்தான் பார்த்தேன். இந்திரலோகத்துல கால் வைக்கிற ஆளுக்கே பணிவு வேணும் அப்படின்னாக்க சிவலோகத்துல இருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து பணிவு வேண்டாமா? அது அற்புதமான ஒரு விஷயம்தான். இந்த லோகத்துல தொடங்கி அந்த லோகத்துல போகக்கூடியவன் ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட சிறந்த பணிவு வேணும் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது ரொம்ப திகைப்பின் உச்சத்துல இருந்தேங்க. ரொம்ப அற்புதமான விளக்கங்கள். அந்த முத்துத்தாண்டவர் பற்றி நீங்க சொன்ன கருத்துக்கள் ரொம்ப அற்புதம். டாக்டர் ஐயா பாடின விதம் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு மனசை. ஏன்னா முன்னாலே அது ஒரு ஹிண்ட் கொடுத்தாச்சு. ஆனா அந்த ஹிண்ட்ல உள்ள போகும்போது ஒரு மிகப்பெரிய விஷயத்த இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளின் இறுதியை கூட எப்படி எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற விதத்தை வந்து இதுல அவரு சொல்லிட்டாரு. மாணிக்கம், ஆமா, மாணிக்க வாசகர் பெற்ற பேரு பெறணும் அப்படிங்கிறது அந்த ஒரு வார்த்தையிலேயே கூட அவர் வந்து
முடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் எக்ஸாம் பேப்பர்ல ஆன்சர் ஷீட்ல இருக்கிற டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப அற்புதமா இருந்தது. பெரிய சிந்தனைக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பகுதி. சிந்தனையை லேசா தூண்டி விட்டுருக்கீங்கன்னு சொல்லுவேன் நான். ரொம்ப அற்புதமா இருந்தது செஷன். இன்னும் எனக்கு பேசணும் அப்படின்னாக்க நான் அக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா இங்கே போயிடும். சிந்தனைகள் இந்த மாதிரி யார் யார் எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் விட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் மனசுக்குள்ள யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஐராவதத்தின் மேல இருந்த அந்த மாலையை வாங்காம ஒரு சரியா கவனிக்காதனால துர்வாசர் கோபத்துக்கு எப்படி ஆளானார், ஒரு சின்ன பணிவு இல்லாத காரணத்தினால அப்படின்னு எங்கெங்கயோ மனசு போயிட்டு திருப்பி வந்துடுச்சு. காலத்தின் அருமை கருதி இதோட நிறுத்திக்கிறேன் நானு. அற்புதமான செஷன். ஆமா சிறிதே தவறிய காரணத்தினால என்னென்ன விபரீதம் பெரிய சரித்திர பாடல்கள் இருக்கு, நம்ம பாடம் இருக்கு. ஆமா ஆமா, அது ஃபுல்லா ஒரு சின்ன சின்ன டிராவல் அப்படியே போயிட்டு வந்தது மனது. அந்த பணிந்து அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது அவர் சங்கர்ஜி சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு முதல் தொடக்கத்தை மட்டும் வச்சுட்டு அதுக்கு வேல்யூ கொடுக்கும் போது அந்த ஒரு நிறைவு பகுதியில இருக்கக்கூடிய அந்த முடிவிற்கு உண்டான வார்த்தைக்கு எவ்வளவு பலம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. உலகெல்லாம்னு ஸ்டார்ட் பண்ணதை சொன்னாரு. அவர் முடிச்சது கூட உலகெல்லாம்னு தானே முடிச்சிருக்கிறாரு. உலகத்தில் தொடங்கி உலகத்திலேயே ஒருத்தர் முடிச்சுட்டு போயிட்டாரு இல்லையா? அந்த மாதிரி எவ்வளவோ சிந்தனையை தூண்டக்கூடிய பற்பல விஷயங்கள் இன்னைக்கு இருந்தது. அம்மா அற்புதமா சொன்னாங்க. போன வாரம் இருந்ததை விட இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு திருப்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ஒரு சின்ன வருத்தமா இருந்ததுன்னா பிரௌனியா பிறக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் சொன்னாங்க. போனோம். ஆமா, அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போனோம். ஆமா, மாணிக்கவாசருடைய வாசகத்தை கேட்ட கீழ்ப்பறவை ஜாதிகளும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டம் வரும் வார்த்தைகள். அதான் அதே மாதிரி அவர் ஆமா அதே மாதிரி நேத்து நீங்க அனுப்பிச்சிருந்த அந்த ஃபேப் டாக்ஸ்ல ராஜு சாரை பத்தின இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருந்தீங்க. உடனே கேட்டாச்சு. ரொம்ப அற்புதமான தகவல்கள். அதாவது யாருமே எதுவுமே எண்ணாத நேரத்துல ஒரு ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறத வாங்கி அதை மறுத்து வேற ஒரு தலைப்பு கொடுத்து மக்களை எல்லாம் அறிய செய்த ஒரு விதம் இல்லையா? ஒரு 20,000 23,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 20,000 பேர்களால் அறியப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன மோட்டிவேஷன் வருது. நம்ம தெருவுல நம்மளா எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு அவமானத்தின் உச்சிக்கே போயிட்டு வந்துட்டேன் நானு இல்லையா? அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர்ல இருந்துட்டு ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டு ஃபர்தரா மார்க்கெட்டிங் போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெளியில வரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்த ஒரு விஷயம். அதை விட அவரோட பேச்சில் நான் ரொம்ப ரசிச்சு கேட்டது அந்த 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 கான்பிடன்ஸ். எனக்கு தெரியல, அவருடைய வயதிற்கு அவர் ஆரம்பத்தை சொல்லும் போதே 81 அப்படின்னு சொல்லிட்டாரு. 80 கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த வயதுக்கு நான் வந்து எந்த விதத்துலயும் ஒரு நல்வார்த்தைகள் அதுல சொல்ல முடியாது. பட் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் நானு. என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது யாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு மனிதரா அவர் இருந்திருக்கிறாரு அவருடைய சர்வீஸ் காலத்துல அப்படிங்கிறது மட்டும் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கியா. எத்தனை பேர் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு 5 இடத்துல அவர் சொன்னதை நான் கவுண்ட் பண்ணேன். நான் என்னுடைய செயல்கள் பிடிக்கும், என்ன அவங்களுக்கு பிடிக்கும், எனக்கு என்ன அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குது. ஒரு பிரின்சிபால் வந்து என்னை அங்க இருந்து மறுநாள் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அண்ட் ஹவு டு டேக் அ ஃபர்ம் டிசிஷன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ரொம்ப தெளிவா அந்த டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கணும் மேனேஜ்மெண்ட்ல அப்படிங்கறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறார். முதல் தடவை இல்ல, இட் இஸ் மை டிசிஷன், ஐ வில் நாட் கோ டு எம்பி அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதுக்கடுத்து வேலையை விடணும் அப்படின்னு வரும்போதும் இட் இஸ் மை டிசிஷன், நான் ஆல்ரெடி ஐ ஹவ் டேக்கன் அ கால் அப்படிங்கிறது. ஸோ ஒரு உறுதிப்பட ஒரு நிலைப்பாடு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. மொத்தத்தில் அவர் எவ்வளவோ ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. பட் 1 hour செஷன்ல நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா அந்த டெலிவரி இருந்தது அப்படிங்கறத மட்டும் சொல்றேன். இதை தனிப்பட்ட முறையிலேயே சொல்லலாம்னு நினைச்சேன். பட் ஆமாமா, சார் முதல்ல பேசுனதை நான் கேட்டேன் நானு. அதனால எனக்கு தெரிஞ்ச சார் கூட ஒருவேளை சந்தர்ப்பங்கள் இருந்து அவருக்கு சரின்னு நினைச்சாருனாக்க இந்த வாழ்வியல் கோட்பாடுகளை நம்ம கூட ஒரு நாள் அவர் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் அவர்கிட்ட வைக்கிறேன். சரியான ரிக்வெஸ்ட் தான். ராஜு சார், உங்களுடைய பாதம் பணிந்த வணக்கங்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. கேட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் கேட்டுதான்.
நன்றி நன்றி நன்றி. இந்த இப்ப விக்கியில கூட நான் பார்த்தேன்னா பாருங்களேன், இதுக்கு பதப்பொருளையும் சரி விளக்கத்திலையும் சரி சிவபெருமானது திருவடிக்கு சென்று நிலை பெறுவர் அப்படிங்கிறத நிறுத்திட்டான். இவற்றால் இறைவனை இடைவிடாது துதிப்பவர் சிவபுரத்து செல்வர் என்பதும் இச்சிவபுராணத்தை ஓதுவாருக்கு வரும் பயனும் கூறப்பட்டனன்னு முடிச்சிடறான். அதுல சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்துன்ற அந்த ஒரு வார்த்தைக்கான ஒரு முழு அர்த்தத்தை யாருமே கொடுக்கல பாருங்க. அதுதான் சொல்றேன் நான். அது அந்த பார்வையில தான் இருக்குது. பாருங்களேன், தில்லையில் கூத்தானே தென்வண்டை நாட்டானே அல்லற் பெருவனை அறுப்பானே ஒவ்வொன்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளொன்று சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். ஆல்ரெடி சிவபுரத்துலதான் இருக்காராம். பொருளொன்று சொல்ற எல்லாருமே இங்க இந்த இகபரத்துல இருந்துகிட்டு சிவபுரத்துக்கு போயிட்டாங்க ஆல்ரெடி. செல்வர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வினைத்தொகை மாதிரி. சென்றவர், சென்று கொண்டிருப்பவர், செல்ல போபவர் எல்லாத்தையும் சேர்த்து இங்க இருக்கிறவரையும் சேர்த்து குறிக்கிறாரு. இருக்கிறவரையும் அவர் சிவபுரத்தில் தான் இருக்கிறாருன்ட்டாரு. இன்னொரு பொருள், சிவபுரத்தின் உள்ளவர்கள் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த, இந்த சிவனடிக்கு கீழ் இருக்கும் பல்வேறு வட்டவரும் தேவர்களும் ஏத்த நான் பணிந்துன்னு முடிக்கிறார். அருமை அருமை, ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நன்றி அண்ணா, நன்றி. பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் செல்வார்கள். ஆமா, அது எப்படி எல்லாம் அத இன்டர்பிரட் பண்ணலாம். நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கு இந்த 4 வரியில. அது எங்க சேர்க்கறதுங்க, பொருள் கொண்டு கூட்டு கொள்ளும் போது எங்க சேர்த்து வந்தாலும் அது பொருள் கொட்டலாம் போல. அப்படிதான் இருக்கு, அவ்வளவு சிறப்பா இருக்கு. சிவபெருமான் யாருக்கும் சும்மா கதவை திறந்து விடுறது இல்ல. You have to give yourself completely. இல்ல, அதான் பாருங்களேன், ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை எப்படி எல்லாம் மாறுபடுதுன்னு. இந்த இந்த மொத்த விஷயத்தையும் எழுதி முடிச்சுட்டு, இது அனைத்தையும் பொருளுணர்ந்து சொல்லுபவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளர் சிவனடி கீழ் இருக்கும் பல்லோரும் அவரை ஏத்த இவர் பணிந்து அப்படின்னு கூட அப்படிதான் படிக்கணும்னு நினைக்கிறேன். செல்லும் பொழுது பணிந்து செல்வர் பணிந்து செல்வர். சில புத்தகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, புதுசா இருக்கிறவர்களே அவர்கள் பணிந்து போற்றி அழைத்துக் கொள்வார்கள் இருக்கு. பணிவு அங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கு, அங்க இருக்கணும் பணிவோடு தான் இருக்க போறாங்க. அருமை அருமை அருமை. எத்தனையோ பொருள்கள் இருக்கு இந்த இதுக்கு. அருமை அருமை. எல்லாமே இந்த பொருளுணர்ந்து சொல்வார் அப்படிங்கிற அந்த ஒரு அது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பிரஷன் அது. அதனால இந்த பாராயணம் பண்ணும்போதுங்கன்னா, ஒரு முறை இப்ப நீங்க ஃபுல்லா எங்களுக்கு இந்த பாட்டோட அர்த்தத்தை சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆனா பாராயணம் பண்ணும்போது கூட அந்த மனப்பாடமா அது வந்துருது. ஏன்னா அது கவிதை நடையில இருக்கிறதுனால அந்த பொருள் உணர்ந்து உணர்ந்து சொல்வது அவ்வளவு எளிதா இருக்க மாட்டேங்குது. அதனால பாராயணம் பண்ணும்போது கூட ஒரு வரியோ இல்ல 2 வரிகளோ எழுதி, இல்ல அந்த பொருள் முடிகிற அளவுக்கு எழுதி, அது கீழே ஒரு சின்ன பொருளையும் கொண்டு இருக்கிற அந்த பதிப்பு நம்ம போடணும், இல்ல கண்டுபிடிக்கணும். அது பதிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். நான் அனுப்புறேன், அது மாதிரி இருக்கணும். அதாவது இந்த கவிதையோட வசன நடை பொருளையும் அந்த கவிதைக்கு இணையாக நல்ல பொருள் புரியும்படி இருக்கிற மாதிரி நம்ம பாராயணம் பண்றதுக்கு அந்த புக்கை எடுத்து வச்சுக்கணும். 2 வரியில இருக்கணும் பொருள். ரொம்ப ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அதை படிச்ச உடனே அந்த பார்த்த உடனே அந்த பொருள் வந்துட்டே இருக்கணும் மனசுல. அகவலுக்கு நான் எங்க பெண்ணாட முத்துச்செய்தி ஐயா பொருள் செய்கிறார். அது அப்ப நான் இந்த ரெக்வஸ்ட் தான் வச்சேன். அவங்க ஐயா ரொம்ப பெருசா பொருள் எழுதுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க 2வது பாகத்துல போட்டுக்கோங்க. முதல் பாகத்துல பாராயணம் பண்றதுக்கு வசதியா அகவலோட ஒரு கண்ணி எழுதினோம்னா அதுக்கு கீழே அதே அளவுக்கான பொருளை நறுக்கு தெரிச்ச மாதிரி எழுதிட்டே போயிட்டு இருந்தோம்னா அகவல் பாராயணம் பண்றவங்களுக்கு அந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். திருக்குறளுக்கு அது மாதிரி உரை இருக்கு. ஒரு வரிக்கு ஒரு 7 வார்த்தைக்கு 7 வார்த்தைக்கு பொருள் சொன்ன புத்தகங்கள்லாம் இருக்கு. அருமை அருமை. அதுதான் வேணும், அதுதான் வேணும். ஒரு உரை இருக்கு. அது மாதிரி இருந்தா சிறப்பு தான். சிறப்பா இருக்கும், பாராயணம் பண்றதுக்கு சிறப்பா இருக்கும். அதான்
ரொம்ப நன்றிண்ணா. நன்றி நன்றி. மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆமா ஆமா, அதான் இறையருள் தான். முடிஞ்சிருது அது நமக்கு. முயற்சி எல்லாமே அது நம்ம இழுத்து அழைக்கப்பட்டு அருள் செய்யப்பட்டோம். வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய குழுவுடைய அங்கத்தினர்கள் ஒருவர் விவேகானந்தர் என்ற தலைப்பிலே சிந்தனை செய்வதற்கு இருக்கின்றது. முழு விவரங்களை நான் இந்த குழுவிலே பகிர்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.